ஹலோ மை டியர் பசங்களா, எல்லாரும் எப்படியா இருக்கீங்க? எல்லாரும் தயாரா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இந்த செஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2022 ஆஸ்பைரன்ஸ்க்காக ஃபிசிக்ஸில் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் மோஷன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சாப்டர், ஏன்னா இதுலேருந்து நிறையா கேள்விகள் வரலாம். ஸோ இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கலாம், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ரெடினா சாட்டில் ஒரு ஏடி ஸ்கொயரை போடு, ஒரு ஃபயரை போடு, அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ரெடியா? ஸோ பசங்களா, இது வந்து நீட் 2022 லாஸ் ஆஃப் மோஷன் ப்ராப்ளம் சால்விங் ஃபிசிக்ஸில். சரியா? வெரி குட். ஹாய் தீபிகா, துர்கா, ஹரீஷ், கிருஷ், தரணிதரன், வணக்கம் யா, வணக்கம் யா. ரிஷி, கிரேட். ஸோ எஸ் ரிஷி, ஜெய் பசங்க கூட இதை பார்க்கலாம். ஆனால் ஜெய்க்கு இதுக்கும் மேலே நீங்கள் படிக்கணும். ஆனால் இது யூ கேன் அட்டெண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஓகே. மஹதி, வணக்கம். நிஷாந்த் ஆனந்த், வணக்கம் யா. வெரி குட், வெரி குட். ஐ லவ் தி எனர்ஜி ஹியர். யுவஸ்ரீ, வணக்கம் யுவஸ்ரீ. ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல. ஸோ பசங்களா, ஆரம்பிச்சிடலாமா? தெரிக்க விட்டுடலாமா? கிரேட். ஹாய் கீர்த்தனா, அலிஷா, வணக்கம் அலிஷா. ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃப்ரம் பேசிக்ஸ் டு டஃப் கொஸ்டின்ஸ் டு நைஸ் கான்செப்ட்ஸ். ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாச்சும் ஒன்று வீக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆரம்பிப்போமா? எல்லாம் ரெடியா? வெரி குட். ஸோ திஸ் செஷன் இஸ் brought to you by யாரு? நம்ம வாத்தி ஷிமோன் சார் அப்படின்னு யாரும் கேட்டிங்கன்னா நானே முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ மை நேம் இஸ் ஷிமோன் ஜோசப் அண்ட் நானும் உங்களை போல் தமிழ்நாட்டில் படித்த ஒரு ஆள் தான். நான் வந்து இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதினேன். நம்ம ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ்லாம் அதெல்லாம் கிளியர் பண்ணி நம்ம ஐஐடி மெட்ராஸில் படித்து கிராஜுவேட் ஆகி இப்போ உங்களை மாதிரி நிறையா பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்துட்டுருக்கேன் வேதாந்து மூலியமா. சரியா? ஸோ இந்த சேனல் வந்து வேதாந்துவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல், தமிழ்நாட்டு பசங்களுக்காக. தமிழ்நாட்டு பசங்க மட்டும் இல்லை, தமிழ் பசங்களுக்காக. சரியா? ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் அ தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட், தென் இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய உதவியாக இருக்கும். அப்படி உதவியாக இருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஓகேவா? இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூலில் படிக்கிற உங்களோட ஜூனியர்ஸ், சீனியர்ஸ், உங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேர்ந்து வாங்க. இட் வில் பி அ கிரேட் டைம் டு லேர்ன் டுகெதர். கிரேட். சூப்பர், சூப்பர். ஸோ பசங்களா, திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். நாவியா, நான் தமிழில் தான் பேசுவேன். ஸோ தமிழ் புரிகிற பசங்க தமிழ் பசங்க தான். ஆனால் இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் நாவியா, தென் கிரேட், நோ ப்ராப்ளம். எவ்ரிபடி இஸ் வெல்கம். திஸ் இஸ் யூடியூப் நாவியா, கமான். யூடியூப்பில் யாருனாலும் வரலாம்யா. ஆனால் நான் பேச போகிறது தமிழ், அது உனக்கு புரியணும்ல. ஸோ ஜென்ரலாக தமிழ் பேசுகிறவங்க, தமிழ் புரிகிறவங்க தான் வந்து பார்ப்பாங்க. பட் இஃப் யூ ஆர் ஃப்ரம் கேரளா, ஐ திங்க் யூ ஸ்டில் கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? So if you are from Kerala or any other place also, you are welcome, no problem. Okay, so ஆரம்பிக்கலாமா? என்ன சார் ஏசி ஒர்க் ஆகலையா? இல்லை இப்போ தான் ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் ஏசி கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் ஸ்லோ, ஸ்டார்டிங் டபுள். ஓகே, ஸோ பசங்களா, எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்களா? ஹாவ் யூ ஆல் ஸ்மாஷ் தட் லைக் பட்டன்? லைக் போட்டாச்சாயா? டிட் யூ ஆல் ஸ்மாஷ் தட் லைக் பட்டன்? ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யார் யாரெல்லாம் ரெடியா இருக்கா? சார் டம்மி சாப்டர் சார். கரெக்டு. ஆனால் இதுலேருந்தும் நல்ல கேள்வி வரலாம். நான் நிறையா நல்ல கேள்வி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு யார் ஃபுல் ஆன் ஃபுல் எடுக்கிறான்னு பார்ப்போம். சரியா? லெட் us see who will score full on full. I will calculate your marks. சரியா? ஆரம்பிச்சிடலாமா? சூப்பரோ சூப்பர். ஸோ இப்போதான் முதல் கேள்வி. இது வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2011. என்ன சார் அவ்வளோ பழைய கேள்விலாம் கேட்குறீங்க? மெதுவாக ஆரம்பிப்போம். தென் ஐ வில் கம் டு லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ எவ்ரிபடி ட்ரை டு சால்வ் இட். ஹலோ ஃபலீனா, வணக்கம் யா. ஷாலியா, வணக்கம். கிரேட், கிரேட், கிரேட். நாவியா, கிரேட் நாவியா, கிளாட் டு ஹாவ் யூ ஹியர். சூப்பரோ சூப்பர். சார் இது ஜேஇக்கு யூஸ் ஆகுமா சார்? பாரதி, கண்டிப்பா. எல்லாமே ஒரே ஃபிசிக்ஸ் தான். ஜேஇக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும். பட் யா, இந்த அளவு கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பசங்களா, ஆன்சர் என்னதுயா? சந்தோஷ்ரீ சேஸ் ஏ. சார்
ஆன்சர் 8600 சார். மற்றவங்களாம் என்ன சொல்றீங்க? இனியா வெல்கம், நைஸ் டு see you. நேஹா வெல்கம். சார் ஐ டோன்ட் நோ சார். கீர்த்தனா இஸ் ஆல்சோ சேயிங் ஏ. என்னயா எல்லாரும் ஏ ஏ ஏ ஏன்னு சொல்றாங்க? ஓகே, ஏன் ஏன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. கிரேட் கிரேட் கிரேட். மற்றவங்க என்ன சொல்றீங்க? கம் ஆன் பீப்புள், குவிக் குவிக் குவிக். 35k அச்சாச்சா? சூப்பர் யா, தேங்க் யூ so much. I don't know. சூப்பர். I don't know is right. ஆன்சர் ஏ கிடையாதுயா, ஆன்சர் வந்து டி அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? ஹரிஷ், வெரி குட் ஹரிஷ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி கைஸ். இட் இஸ் 11,000. that is the right answer. ஓகே சார், ஏன் சார் 11,000? ஏன் சார் இப்படி நீங்க வெறுப்பேத்துறீங்க? கரெக்டா சொல்லுங்க சார், ஆன்சர் என்னன்னு. ஏ பசங்களா, இந்த கேள்விலாம் சத்தியமா சாதாரண கேள்விதான்யா, இதுலலாம் தப்புடாதீங்க. மை ஹார்ட் இஸ் பெயினிங். ஓகே, என்னடா பண்றீங்க, என்னடா பண்றீங்க? ஆரம்பமே தடுமாற்றமா இருக்கு. சரி, so let's try to solve it. Answer is option C guys. Okay, I'll teach you how. எப்படின்றத கவனிங்க. See, first you have a lift தான் நம்ம டப்பா. லிஃப்ட்டுக்குள்ள ஒரு மனிதன். ஸோ இந்த லிஃப்ட்டும் மனிதனும் சேர்த்து வெயிட் எவ்வளோ? வெயிட் வந்து 1000 கிலோ. கரெக்டா? கரெக்டா பசங்களா? ஏன்னா 60 கிலோ 940 கிலோ. ஸோ ரெண்டும் சேர்த்து 1000 kg. கரெக்டா? லிஃப்ட் பிளஸ் மேன் வந்து 1000 கிலோ. சூப்பரா? சி, லாஸ் ஆஃப் மோஷன்னாலே உனக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வேற லெவல்ல வரைய தெரியணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய தெரியலனா நீ சும்மா வேடிக்கை தான் பார்க்கணும். புரியுதா? எல்லாருக்கும் ஓகேவா பசங்களா? கிரேட், சூப்பர். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு பேர் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இது வந்து இட் இஸ் a inertial frame ஆ நான் inertial frame ஆ? இது வந்து இட் இஸ் a moving system. ஏன்? ஏன்னா it is moving upwards with an acceleration of 1 meter per second square. so அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்ப நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணனும்னா I need to apply pseudo force. கரெக்ட்டா பசங்களா? pseudo force அப்ளை பண்ணனுமா? ஞாபகம் இருக்கா pseudo force னா என்னன்னு? so இப்ப மேல போயிட்டு இருக்குல, அப்படினா I will apply pseudo force in the downward direction for this system, and that pseudo force will be equal to what? Total mass into acceleration. It will be opposite to where it is accelerating. மேல போச்சுனா pseudo force கீழ இருக்கும். சரியா பசங்களா? எல்லாருக்கும் ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா? இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ எல்லாருக்கும் புரியுதா? சோ pseudo force இதுவா? அப்புறம் வெயிட் வந்து கீழ ஆக்ட் ஆகும்ல, வெயிட் வந்து கீழ ஆக்ட் ஆகும். சோ வெயிட் எவ்வளோ? வெயிட் வந்து 1000 இன்டு கிராவிட்டி mg. m 1000 kg. ஏன் 1000? ஏன்னா 940 பிளஸ் 60. இப்போ டென்ஷன் வந்து மேல t. சோ மேல டென்ஷன், கீழ இது ரெண்டும். சோ டென்ஷன் should be equal to what? Tension should be equal to, இது ரெண்டும் சேர்த்து போட்டா எவ்வளவு வரும்? 11,000 வரும். நீ கால்குலேட் பண்ணி பாரு. டப்பா கேள்வியா சார்? ரொம்ப ஈஸி சார். டுபாக்கூர் கேள்வி சார். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுனா போடியா சாட்ல ஒரு ஃபயர். ப்ளீஸ் புட் a fire in the chat. put a நெருப்பு in the chat and then we'll go forward. பூமேஷ், கண்டிப்பா இந்த வாரம் ஆரம்பிச்சிடலாம், கவலைப்படாதே. என்னையா சாட்ல எனர்ஜியே இல்ல? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா இல்லையா? so this concept is called as pseudo force. எப்ப அப்ளை பண்ணுவ? when you have a non inertial frame, நீ வந்து நியூட்டன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணுனா இந்த மாதிரி pseudo force அப்ளை பண்ணி தான் நீ சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கேள்வி நீட்ல வருது. இன்னைக்கே 3-4 கேள்வி நம்ம இப்படி தான் சால்வ் பண்ண போறோம். சரியா? எல்லாரும் ஹாப்பியா? வெரி குட், வெரி குட் ஹரிஷ், வெரி குட் ஆண்டனி, தலபதி சூப்பர், சஞ்சய் ஃபேண்டாஸ்டிக், லேகா. சோ அடுத்த கேள்விக்கு போலாமா பசங்களா? லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கேள்வி which is on your screen. எல்லாரும் ட்ரை பண்ணீங்களா? வெரி குட், வெரி குட். இது வந்து ரொம்ப ஈஸி கேள்வி. ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட் அண்ட் கெட் இட் ரைட்.
ஸோ இதுவும் ஏஐபிஎம்டி 2011 ரொம்ப வருஷங்கள் முன்னாடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது ஏன் நான் கொண்டு வந்தேன்னா, ஏன்னா உங்க எல்லாருக்கும் இம்பல்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஆக்சலரேட்டிங் சிஸ்டம். அந்த மாதிரி இருந்தா மோஹித், that's how we solve it. We have to apply pseudo force when you have an accelerating system, Mohit. சரியா? ஸோ அதனால தான் we did it that way. Got it? Perfect. Very good, Neha. Very good, Tarun. Super, yeah. Mohit, JEE kலாம் non inertial frame ரொம்ப important, yeah. You should be aware of it. Okay. I thought you guys will be aware of all the concepts. அதனால தான் நான் ப்ராப்ளம் சால்விங் கொண்டு வந்திருக்கேன். அப்படி உங்களுக்கு டீச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா then I will probably teach the concepts. Okay, அதுக்கப்புறமா we can solve questions. Maybe from next chapter I will do that. Okay, so very good Anthony. Anthony, you are right. So impulse na என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்களா, it is a change in momentum. Very good. So impulse வந்து வெக்டரா ஸ்கேலரா? impulse வந்து வெக்டரா ஸ்கேலரா? of course it has to be a vector ல. ஏன்னா change in momentum வந்து ஒரு வெக்டர். so அதை வந்து மறந்துடாதீங்க. சரியா? good job. எல்லாருமே ரைட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, இட் இஸ் 2 mv. ஏன்னா இனிஷியலா இப்படி போகுது, மாஸ் m வந்து வெலாசிட்டி v வச்சுட்டு இப்படி போகுது. அப்புறம் ஃபைனலா மாஸ் m வந்து வெலாசிட்டி v வச்சுட்டு இப்படி வருது. ஸோ இனிஷியல் மொமெண்டம் இஸ் mv I cap, final momentum is minus mv I cap. So impulse is change in momentum. So impulse is final minus initial, so it will be minus 2 mv I cap. So the magnitude is 2 mv. So that is my answer. I hope all of you liked it. சரியா? எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? சந்தோஷமா பசங்களா? Great, yeah, great, yeah. Smriti, if you have completed laws of motion, then you can attend it. Why not? Great. So அடுத்ததுக்கு போலாமா? நிரஞ்சன், இன்னைக்கு நான் வெறும் ப்ராப்ளம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஐ ஹவ் brought lots of problems. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் முடிக்கலாம். மேபி ஆஃப்டர் தட் நான் வந்து கான்செப்ட் சொல்லித்தரேன். ஓகே, மெனி பீப்புள் ரிக்வெஸ்டட் மீ, பட் ஐ தாட் நீங்கள் எல்லாம் ரெடியாக இருப்பீங்க, கான்செப்ட்ஸ் யூ வில் பி தரோ. ஸோ ஐ தாட் வெறும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் நல்லா இருக்கும்னு. பட் ஐ திங்க் நிறையா பேர் கான்செப்ட்ஸ் தான் கேட்குறீங்க. ஓகே, ஸோ ஐ வில் டூ தட். ஓகே, but for today we'll solve questions because I have brought it. Let's finish it off. Okay பசங்களா, ரெண்டாவது கேள்வி முடிச்சாச்சு. மூணாவது வாங்க இதெல்லாம் கான்செப்சுவல் கேள்வி. இது பாரு, நீட் அண்டர் கிராஜுவேட் யூஜி 2013 நான் எழுதின வருஷம். நான் நீட் எழுதல, நான் ஜேஇ எழுதினேன். பட் யா, அந்த வருஷம் தான் நானும் எழுதினேன். ஸோ யா பசங்களா, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. வாங்க சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க. ட்ரை டு சால்வ் இட் ரைட்டு. கரெக்டாக சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாரும். ப்ளீஸ் ட்ரை டு கெட் தி ஆன்சர் கரெக்ட். அண்ட் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் வேணும் எனக்கு. மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் வேணும். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா இட் வில் பி கிரேட். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு டூ தட் கைஸ். ஓகே கிரேட். Dharanidharan says B. Okay, 0. Guys, கரெக்டா? தரணிதரன் ஆன்சர் கரெக்டா தப்பா? எல்லாரும் சொல்லுங்க. ஹிந்துஜாவும் சொல்றாங்க பி. நேஹா பி. வெரி குட். மற்றவங்க என்ன சொல்றீங்க? பி கரெக்டா தப்பா? தளபதி, லீனா, தண்டரிங் டிராப்ஸ், சமித்ரா, வெரி குட். தரணிதரன், யூ ஆர் ரைட். ஆன்சர் இஸ் பி. ஏன் சார் ஆன்சர் பி? ஏன்னா பசங்களா இங்க பாருங்களேன், என்ன கொடுத்திருக்காங்க? கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னு கொடுத்திருக்காங்க. பசங்களா, கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா ஆக்சிலரேஷன் முட்டைன்னு அர்த்தம். பிகாஸ் வாட் இஸ் ஆக்சிலரேஷன்? ஆக்சிலரேஷன் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருந்தா வெலாசிட்டி மாறலன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா அப்வர்ட் டைரக்ஷன் சேம், ஸ்பீடும் சேம். ஸோ இஃப் டைரக்ஷன் அண்ட் ஸ்பீட் ஆர் சேம், தென் ஆக்சிலரேஷன் ஹவு கேன் இட் சேஞ்ச்? ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் முட்டை. ஸோ ஆக்சிலரேஷன் முட்டைனா then for the net force on 2m also will be முட்டை. ஏன்னா இதோட ஆக்சிலரேஷன் முட்டைனா இதோட ஆக்சிலரேஷன் முட்டை, இதுவும் முட்டை. ஏன்னா they are all connected by the same wire, they are all connected by the same string. so obviously மூணுத்துக்கும் ஆக்சிலரேஷன் ஒன்று தான். ஸோ இது முட்டைனா இதுவும் முட்டை, இதுவும் முட்டை.
ஸோ எல்லாத்தோட ஆக்சலேஷன் முட்டை, அப்போ நெட் ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே முட்டை தான். நெட் ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே முட்டை தான். சூப்பரா சார்? ஆனா நவருமே சார். ஆமா நவரும். நவரும்னா ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? நவரும்னா நெட் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? யூஸ் யோர் பிரெயின். Net force will be there when you have acceleration. புரியுதா? Net force will be there when you have acceleration. ஆனா ஆக்சலரேஷனே இல்லாட்டி முட்டை ஆக்சலரேஷன்னா நெட் ஃபோர்ஸ் இருக்காது. ஆனா சிஸ்டம் நவர வாய்ப்பு இருக்கு. எப்படி நவரும்? சேம் ஸ்பீட்ல நவரும். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? இது நல்ல கான்செப்ட். ஸோ இங்க வந்து சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நவுறுது, மேலே போகுது, ஒரே ஸ்பீட்ல மேலே போகுது. ஆனா நெட் ஃபோர்ஸ் இருக்கா இந்த 2m பிளாக்ல? இல்ல. ஏன் நெட் ஃபோர்ஸ் இல்ல? ஏன்னா ஆக்சலரேஷன் முட்டை. வெரி குட் கான்செப்ட், வெரி குட் கான்செப்ட். புரிஞ்சா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? ஸோ சும்மா ஒரு பாடி நவுறுதுன்னா ஃபோர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சலரேஷன் இருந்தா மட்டும்தான் தட் மீன்ஸ் தேர் இஸ் ஃபோர்ஸ். சரியா? ஓகேவா பசங்களா? வெரி குட் யா, வெரி குட் யா, வேற லெவல். ஸோ இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். Here is your அடுத்த கேள்வி. சூப்பர் கேள்வி ஆயுது. பாத்தியா? 2014 2014 ஸ்லோவா நம்ம முன்னேறிட்டே வரும். கடைசில NEET 2020 2021 क्वेश्चंसலாம் சால்வ் பண்ண போறோம். So it's going to be very exciting. எல்லாரும் ட்ரை பண்ணீங்க. வாங்கயா சீக்கிரம்யா. வெரி குட், வெரி குட். சூப்பரோ சூப்பர். தங்க சந்தோஷ், அந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு, கவலைப்படாத. நிறைய கேள்வி நான் கொண்டு வந்திருக்கேன். We'll finish everything. You will understand most of the concepts. இதுக்கு அப்புறம் நீ போய் படிச்சினா உனக்கு ஒரு வேற லெவல் கிளாரிட்டி வரும். ஓகே? ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணீங்க. இதெல்லாம் நல்ல கேள்வி. அவங்க என்ன கேட்குறாங்க? சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ பசங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா F is equal to change in momentum by change in time. கரெக்டா? ஸோ change in momentum is what? F into delta t. So the product of force and time will give you change in momentum. So அப்போ கிராஃப்ல what does product represent? கிராஃப்ல product represents area. ஏரியா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டினா உனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்துடும். எல்லாருக்கும் சந்தோஷமா? எல்லாருக்கும் சந்தோஷமா? வெரி குட். யார் அது? மெஹர் பானு, வெரி குட். தரணி தரன், வேற லெவல். நாவ்யா, வெரி குட் நாவ்யா. தளபதி, ரசிகை, நேஹா கண்ணன், எவ்ரிபடி இஸ் ரைட். ஆன்சர் இஸ் 12. ஓகே, ஆன்சர் இஸ் 12. சார் ஏரியானா இது ஒரு பாசிட்டிவ் ஏரியாவா கண்டுபிடிச்சிட்டு இது ஒரு பாசிட்டிவ் ஏரியாவா கண்டுபிடிச்சிட்டு இது ஒரு பாசிட்டிவ் ஏரியாவா பண்ணுமா சார்? இல்ல இல்ல, சைனோட எடுக்கணும், சைனோட எடுக்கணும். சோ இந்த ஏரியா எவ்வளோ? இது ட்ரையாங்கிள். திஸ் இஸ் a triangle. so half into base எவ்வளோ? 2, ஹைட் எவ்வளோ? 6. சோ இது பாசிட்டிவ் ஏரியா, முதல் ஏரியா. ஓகேவா? இப்போ ரெண்டாவது ஏரியா வேற கலர் எடுத்துப்போம், பச்சை கலர். ரெண்டாவது ஏரியா வந்து ஸ்கொயர். ஸ்கொயரா என்னது அது? ஸ்கொயர் இல்ல, ரெக்டாங்கிள். ஓகே, சோ இந்த ஏரியா எவ்வளோ? இந்த ஏரியா வந்து பேஸ் வந்து 2 அண்ட் இது வந்து 2, இது ஹைட் எவ்வளோ? 3. ஏன்னா 0 to -3. so 2 into 3 அப்போ 6. என்ன 6? -6. ஏன் சார் -6? ஏன்னா இந்த ஏரியா கீழே இருக்கு நண்பா. ஏன்னா இந்த ஏரியா கீழே இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கு. புரியுதா? சோ இது +6, இது -6, ரெண்டும் கேன்சல் ஆகி முட்டை ஆயிரும். ரெண்டும் கேன்சல் ஆகி முட்டை ஆயிரும். சோ கடைசியில மிச்சம் இருக்கிறது இது மட்டும் தான். சோ இதோட ஏரியா என்னது? 4 இன்டு மேல எவ்வளோ? மேல 3. சோ 4 இன்டு 3 12. சோ 12 நியூட்டன் செகண்ட் இஸ் யுவர் மொமெண்டம் சேஞ்ச். வேற லெவலா? சூப்பரா? எல்லாருக்கும் சந்தோஷமா? இப்படி தான் நீ சால்வ் பண்ணணும். இப்படி சால்வ் பண்ணா ரைட்டு. ஓகேவா? ஏன்னா நீ மட்டும் ஏரியாவை பாசிட்டிவா எடுத்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு 24 வந்திருக்கும். -1 வாங்கிட்டு you would have felt bad. ஓகேவா? ஏன்னா இது 6 6 12 போட்டினா முட்டை மார்க் வாங்குவ, இல்ல நெகட்டிவ் மார்க் வாங்குவ. ஓகே, this is 6 -6 and +12. so answer is +12. ஓகேவா பசங்களா? எல்லாருக்கும் ஹாப்பியா? அடுத்ததுக்கு போலாமா? வெரி குட்யா, வெரி குட்யா. அடுத்த क्वेश्चन போலாம். அடுத்த क्वेश्चन is on your screen. everybody try to solve it. வேற லெவல் கேள்வி.
அப்படியே கேள்வி லெவல் மேலே ஏறிக்கிட்டே போகுது, மேலே ஏறிக்கிட்டே போகுது. எவ்ரிபடி ட்ரை டு சால்வ் இட், கம் ஆன். சூப்பரோ சூப்பர். அன்னோன் வாரியர் எக்ஸாம் வந்து 20ஆம் தேதி ஆரம்பிக்கல, உனக்கு 24. கரெக்ட் தான், கரெக்ட் தான், 24. நிறைய பேட்சா நடக்கும் யா. சில பேருக்கு 24, சில பேருக்கு 26, சில பேருக்கு 28லாம் வந்திருக்கு. ஸோ அதனால டோன்ட் வரி, ஓன் நாளில் எக்ஸாம் சென்டருக்கு போய் கரெக்டாக டைமுக்கு போய் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கு, சரியா? கிரேட், வெரி குட், வெரி குட். சார் ப்ளீஸ் ஸ்டார்ட் நீட் ஃபிசிக்ஸ் PYQ சீரீஸ் ஃபார் ஆல் சாப்டர்ஸ். தங்க சந்தோஷ், அதானையா பண்ணிட்டு இருக்கோம், என்னையா கேட்குறீங்க? அதானே பண்ணிட்டு இருக்கேன். So yeah, try to solve it guys. Come on, this is a nice question. இந்த கேள்விலாம் நல்ல கேள்வி. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி கிராக் பண்றீங்கன்னு பார்ப்போம். Let me see how many of you are able to crack it. This is a good கேள்வி. வாங்கயா வாங்கயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். Great. Pradeep, thank you so much Pradeep. Anthony, very good yeah. Anthony is right. Super yeah Anthony. நல்ல கேள்வி and I like the way you answered very fast. Good. லீனா, இல்ல லீனா செக் பண்ணும். ஓகேவா? ஸோ பசங்களா எல்லாரும் நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு நல்ல கேள்வி, சூப்பரான கேள்வி. ஓகேவா? ஏன்னு நான் சொல்றேன். சி, இப்போ வந்து உன்கிட்ட பலூன் இருக்கு. ஓகேவா? இதான் நம்ம பலூன். ஸோ இப்போ பலூன் வந்து இப்போ என்னெல்லாம் இருக்கும்? மாஸ் எம். ஸோ மாஸ் ஆஃப் பலூன் வந்து எம். ஸோ அப்போ வெயிட் கீழே ஆக்ட் பண்ணுமா? mg. வெயிட் கீழே ஆக்ட் பண்ணும் அண்ட் இது வந்து கீழே போயிட்டு இருக்கு. ஓகேவா? கீழே போயிட்டு இருக்கு. சி, பலூன் வந்து யூஸ்வலாக மேலே தான் போகும், ஏன்னா இட் ஹாஸ் அ அப் த்ரஸ்ட். காத்துனால மேலே போகும், காத்துனால மேலே போகும். ஓகேவா? ஸோ அது வந்து எஃப்னு வச்சுப்போம். ஸோ அது வந்து மாற போறது இல்லை, அதை தான் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். இந்த அப் த்ரஸ்ட் வந்து மாற போறது இல்லை. ஸோ இங்கேயும் அப் த்ரஸ்ட் வந்து எஃப் தான். இங்க என்ன பண்ண போறேன்? கொஞ்சம் நான் மாஸை ரிமூவ் பண்ண போறேன். கொஞ்சம் நான் மாஸை ரிமூவ் பண்ண போறேன். எவ்வளோ மாஸ் ரிமூவ் பண்ண போறேன்? எம் டேஷை ரிமூவ் பண்ண போறேன். எம் டேஷை ரிமூவ் பண்ண போறேன். அப்ப வெயிட் கீழே எவ்வளோ ஆக்ட் ஆகும்? வெயிட் வந்து எம் மைனஸ் எம் டேஷ் இன்டூ ஜி, அதான் ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பலூன் வந்து கீழே போகுது. ஸோ எம்ஜி மைனஸ் எஃப் is equal to எவ்வளோ ஆக்சலரேஷன்ல கீழே போகுது? இட் இஸ் கோயிங் வித் ஆக்சலரேஷன் a. ரெண்டாவது கேஸ்ல பலூன் மேலே போகுது. ரெண்டாவது கேஸ்ல பலூன் மேலே போகுது. ஸோ அப்போ மேலே இருக்க ஃபோர்ஸ் மைனஸ் கீழே இருக்க வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் எம் டேஷ் இன்டூ ஆக்சலரேஷன். அவ்வளோதான். ரெண்டு ஈக்குவேஷன், சால்வ் இட், கெட் தி ஆன்சர். அவ்வளோதான். எது ரெண்டு ஈக்குவேஷன் சார்? இங்க இருக்கு பாத்தியா? இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணு, யூ வில் கெட் யுவர் ஆன்சர். சார் எதை சார் கண்டுபிடிக்கணும்? ஹலோ, எம் டேஷை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான்? என்ன கேட்டிருக்கான் அவன்? எவ்வளோ வெயிட்டை ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிருக்கான். எம் டேஷ் தான் என்னது? த வெயிட் ரிமூவ்ட். ஸோ எம் டேஷை கண்டுபிடி, முடிச்சிட்ட, அவ்வளோதான். ஓகே, ஆர் யூ ஆல் கிளியர்? எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேனா போடுங்க. கிளாஸ்ல ஒரு ஏடி ஸ்கொயரை, ஒரு ஃபயரை போடு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். ஸோ பசங்களை எல்லாருக்கும் புரிஞ்சா? ஸோ இதுதான் இனிஷியல் செட்டப். இனிஷியல் செட்டப்ல பலூனோட மாஸ் எம், வெயிட் கீழே, அப் த்ரஸ்ட். பலூன் எப்பவுமே மேலே பறக்க தான் ட்ரை பண்ணும். ஏன் மேலே பறக்குது? ஏன்னா காத்து வந்து அது மேலே தூக்கிட்டு போகும். அது பேர் தான் அப் த்ரஸ்ட். அந்த அப் த்ரஸ்ட் வந்து எஃப்னு வச்சுக்கோ. அது வந்து மாற போறது இல்லை. அது வந்து ரெண்டு கேஸுக்குமே மாற போறது இல்லை. சரியா? சோ இதுலயும் அப் த்ரஸ்ட் எஃப் தான். ஏன்னா அப் த்ரஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஷேப் ஆஃப் தி பலூன். அது நம்ம மாறுற மாதிரி எடுக்கல. ஓகேவா? சோ அதை வந்து நம்ம அப்படியே தான் வச்சிருக்கோம். மாஸை மட்டும் கம்மி பண்றோம். கிளியர்? சோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ இதுல வந்து பலூன் கீழே வருது, டிசெண்டிங்னா கீழே வருதுன்னு அர்த்தம். சோ அப்ப இதுதான் டாமினேட்டிங் ஃபோர்ஸ். ஏன்னா பலூன் கீழே போகுது. சோ அப்ப mg ஃபர்ஸ்ட் மைனஸ் f இஸ் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்னன்னா மாஸை ரிமூவ் பண்ண பிறகு பலூன் மேலே பறக்குது.
ஓகே, பலூன் வந்து நான் மாஸ் ரிமூவ் பண்ண பிறகு மேல பறக்குது. சோ அப்ப டாமினேட்டிங் ஃபோர்ஸ் எது? மேல இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் பிலோ F minus m minus m dash g is equal to m minus m dash into acceleration above. Yeah, because they said it goes up with the same acceleration. It goes up with the same acceleration. So just add them. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா f உம் f கேன்சல் ஆயிரும், mg mg கேன்சல் ஆயிரும். So மீதி என்ன இருக்கும்? m dash g is equal to, you will get 2ma minus m dash a. So அதை இந்த பக்கம் எடுத்து வந்துட்டு டிவைட் பண்ணு, you will get option A. வேற லெவலா? எல்லாருக்கும் சந்தோஷமா? எல்லாருக்கும் சந்தோஷமா? Did you all like it? வேற லெவலா? துர்கா வணக்கம் 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 துர்கா. Did you all enjoy it? பசங்களா அடுத்த கேள்விக்கு போலாமா? சாட்ல போடுங்க ஒரு AD ஸ்கொயர். என்னையா ஆக்டிவிட்டியே காணும் சாட்ல. கிரேட் கிரேட் கிரேட். ஸோ KDA புரியலனா பசங்களா தயவுசெய்து வீடியோவை லைட்டாக பின்னாடி புல் பண்ணி பாருங்க. அப்புறம் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கயா. உங்க பென்னு பேப்பர் எடுத்து நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் you will be able to get the grasp of it. சரியா? அடுத்த கேள்விக்கு போலாமா? வெரி குட் வெரி குட். பசங்களா வாங்கயா வாங்கயா, நல்ல நல்ல கேள்விலாம் சால்வ் பண்ணுவோம். நான் சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்க கண்டிப்பா இதெல்லாம் if you go through you will be able to get it. சரியா? சூப்பர்யா. ஸோ இப்போ அடுத்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க வாங்க. Everybody try to solve it. A rigid ball of mass m strikes a rigid wall at 60 degree and gets reflected without loss of speed as shown in the figure. The value of impulse imparted by the wall on the ball will be. Impulse na evlo? Impulse na என்னன்னு பாத்தீங்கன்னா it is the change in momentum. So பசங்களா change in momentum na என்னது? Final momentum minus initial momentum. So first நீ initial momentum கண்டுபிடி. So initially ball எப்படி வருது? Initially ball எப்படி வருதுனா இப்படி வருது. It is coming with m and velocity v and the angle is 60 degree. So initial momentum is equal to mv cos 60 I cap, and then you'll have minus mv sin 60 j cap. கரெக்டா பசங்களா? கரெக்டா? யார் யாருக்கெல்லாம் இது புரிஞ்சு? யார் யாருக்கெல்லாம் இது புரிஞ்சு? இதுதான் இனிஷியல் மொமெண்டம். cos 60 I cap டைரக்ஷன்ல, sin 60 j cap டைரக்ஷன்ல. So j cap வந்து it is down. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெக்டர் வந்து கீழே நோக்கி இருக்கு, கீழே நோக்கி இருக்கு, ரைட் நோக்கி இருக்கு. I cap and minus j cap. So I cap and minus j cap. கரெக்டா போட்டுருக்கேனா? இதுக்கு பேர் தான் இனிஷியல் மொமெண்டம். எல்லாருக்கும் சந்தோஷமா பசங்களா? எப்படி நான் எழுதுறேன், எந்த ஃபார்ம்ல போறேன், எப்படி நான் திங்க் பண்றேன்றத you have to pay attention. ஏன்னா அது வந்து it comes from experienceல. நான் நிறைய சால்வ் பண்ணனால எனக்கு டைரக்டா I can see. இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் செஷன். நான் வந்து கான்செப்ட்ஸ் நடத்தல. I am just solving questions but I am trying to explain as much as I can. புரியுதா? சோ இது வந்து கீழ் நோக்கி போகுது. சோ கீழ் நோக்கி போகுது, ரைட் நோக்கி போகுது. புரியுதா? சோ அதனால தான் I cap and minus j cap காம்பனன்ட்ஸா பிரியும். ஓகேவா? ஸ்ருதி கண்டிப்பா ஸ்ருதி I will do it for all chapters. கண்டிப்பா நீட் முடியறதுக்குள்ள முக்காவாசி சாப்டர் I will try to complete. சரியா? வெரி குட். சப்ட்ராக்ட் பண்ணல ஸ்ரீராம், நான் வந்து காம்பனன்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன், ஒரு வெக்டர் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். mv cos theta I cap. ஏன்னா இந்த வெக்டர் நான் காம்பனண்டா பிரிச்சா ஸ்ரீராம், இத காம்பனண்டா பிரிச்சா இப்படி இருக்கும்ல. சோ இது I cap ஸ்ரீராம், இது வந்து minus j cap டைரக்ஷன்ல கீழ் நோக்கி இருக்கு. புரியுதா ஸ்ரீராம்? அதனால தான் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ பசங்களா இந்த வெக்டர் எழுதுறோம், எல்லாம் நல்லா கவனி. இப்போ வந்து இத ஃபைனலா பால் எப்படி போகுது? இப்படி போகுது. சோ இப்படி போகுது. சோ அப்ப momentum is mv again. சோ அப்போ ஃபைனல் momentum எவ்வளவு? ஃபைனல் momentum is mv minus I cap cos 60. ஏன் சார் மைனஸ் I cap? ஏன்னா பாத்தீனா இது லெஃப்ட் சைடுல போகுது பாத்தியா? So this vector if I resolve into components it will be like this.
So mv cos 60 minus I cap. ஏன் minus I cap? ஏன்னா left sideல ஓகேவா? அப்புறம் திருப்பியும் கீழே தான் இருக்கு. கீழனா minus mv sin 60 j cap. ஏன் மைனஸ்னா மைனஸ் j cap. சரியா? சோ இதான் இது ஃபைனல், அது இனிஷியல். சோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி உனக்கு ஆன்சர் வந்துரும். சோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணினா உனக்கு என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணினா change in momentum is equal to minus 2mv cos 60. okay, so அது வந்து I cap directionல வரும். கரெக்ட்டா? so that will be equal to what? mv minus mv I cap. so mv தான் ஆன்சர். ஆன்சர் is option C. C சொன்னவங்க எல்லாரும் ரைட், C சொல்லாட்டி தப்பு. வேற லெவலா? this is the momentum imparted. கிரேட்டா? எல்லாருக்கும் சந்தோஷமா பசங்களா? very good, very good, very good, super யா பசங்களா. are you all happy? great, great, great. yes Dinesh, கண்டிப்பா I'll tell you the next lecture Dinesh. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். easy question Anthony, super யா. great, great. so பசங்களா அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்த கேள்விக்கு போலானா போடுங்க சாட்ல ஒரு ஃபயர். great, 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 super, super, super. so இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம், which is right on your screen here. please try to solve it. so இந்த மாதிரி questions usually பசங்க ரொம்ப பயப்படுவாங்க, பட் ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. இது வந்து எய்ம்ஸ்ல கேட்ட question. எய்ம்ஸ் வந்து it is a very good exam, you all know that. so எய்ம்ஸ்ல கேட்ட கேள்வி, ஆனா இது வந்து அவ்வளவு கஷ்டமே கிடையாது. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. சரியா? பட் யா நான் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம we will do it. சரியா? very good. come on boys, come on girls, everybody எல்லாரும் சேர்ந்து சால்வ் பண்ணுங்க குயிக்கா. very good, very good, very good, super, super, super. ஹாய் மகேஷ், வணக்கம் யா மகேஷ், வெல்கம் வெல்கம். ஏ பசங்களா முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் டன்னா? very good, very good. great, great, great. answer B. K produce says B. Blackie OP says C. answer என்னையா கரெக்டா சொல்லுங்க. சில பேர் B ன்னு சொல்றீங்க, சில பேர் C ன்னு சொல்றீங்க. எது ரைட்டான ஆன்சர்? சரி, we will try to solve it. so பசங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ பாடி டயகிராம் வரையலாமா? நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயகிராம் வரையலாமா? எல்லாரும் ரெடியா? ஆரம்பிக்கலாமா? கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஃப்ரீ பாடி டயகிராம் வரைய போறேன். ஸோ நம்ம 3 kgக்கு வரையும். இப்போ 3 kgக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து இட் வில் பி 3g டவுன்வர்ட்ஸ். ஓகேவா? மேலே வந்து டென்ஷன் என்னது? T3. ஆனா T3யும் T2ம் சேம், ஏன்னா எல்லாமே ஒரே வயர். கரெக்டா? ஸோ இது வந்து T3 இஸ் ஈக்குவல் டு T2 தான், ஏன்னா ஒரே வயர்ல டென்ஷன் சேமா தான் இருக்கும். காட் இட்? ஸோ ஒரே ஸ்ட்ரிங்னால ஸோ டென்ஷன் வந்து மாறாது. காட் இட்? ஸோ T3யும் T2ம் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ 1 kgக்கு வரையலாம். இப்போ 1 kgக்கு பார்த்தீங்கன்னா இப்போ T2 இப்படி இருக்கு, அப்புறம் T1 இப்படி இருக்கும். சார் ஏன் சார் இப்படி போட்டிருக்கீங்க? ஏன்னா பசங்களா டென்ஷன் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் த பாடி. சரியா? டென்ஷன் வந்து எப்பவுமே டைரக்ஷன் வந்து இட் இஸ் அவே ஃப்ரம் த பாடி. தயவுசெய்து மறந்துடாதீங்க. இங்க பாரு, இந்த பாடிக்கு அவையா போட்டிருக்கேனா, இந்த பாடிக்கு அவையா தான் போட்டிருக்கேனா. ஸோ டென்ஷன் எப்பவுமே பாடிக்கு அவையா தான் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. சரியா? அப்புறம் 1 kgயோட வெயிட்டும் ஆக்ட் ஆகும் கீழே, அப்புறம் நார்மல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். அது இன்னும் அவ்வளோவா தேவையில்லை. ஆனால் ஃப்ரீ பாடி டயக்ராம்னா இருக்க எல்லா ஃபோர்ஸையும் நீ ரெப்ரசென்ட் பண்ணணும். சரியா? அதே போல 1 kg அடுத்த 1 kgக்கும் நம்ம பண்ணலாம். இப்போ அடுத்த 1 kgக்கு எப்படி இருக்கும்? அடுத்த 1 kgக்கு T2 இப்படி இருக்கும், அப்புறம் mg தட் இஸ் 1g, இங்க வந்து mg திருப்பி 1g, அப்புறம் மேலே வந்து நார்மல், அப்புறம் இந்த சைடில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ they will all move with the same acceleration. கரெக்டா பசங்களா? இப்போ வந்து இந்த சிஸ்டம் எப்படி நவரும், இந்த சிஸ்டம் எப்படி நவரும் பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஏன்னா இதுதான் வெயிட் அதிகம். இது 1, இது 1, இது 3. ஸோ கண்டிப்பா கீழே வரதான் வாய்ப்பு அதிகம். ஸோ let us say this block moves downwards with a acceleration a. அப்போ இதுவும் acceleration a ல நவரும், இதுவும் acceleration a ல நவரும். ஏன்னா they are all connected by the string.
ஸோ இது கீழே ஏ வந்துச்சுன்னா இது ஏ லெஃப்ட் இப்படி நவுறணும், இது ஏ இப்படி நவுறணும், அதே போல இதுவும் ஏ இப்படி நவுறணும். ஏன்னா தேர் ஆல் இன்டர் கனெக்டட். புரியுதா? எல்லாருக்குமே புரியுதுன்னு நினைக்கிறேன்ல. ஸோ ஏ ஆக்சிலரேஷன் இது கீழே வந்துச்சுன்னா இதோட ஆக்சிலரேஷனும் ஏ, இதோட ஆக்சிலரேஷனும் ஏ. அது எல்லாருக்கும் ஓகேல? இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு எழுதுவோம். I'll have 3g minus t. ஏன்னா இந்த பிளாக் கீழே நவுறுது, ஸோ கீழே இருக்க ஃபோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போடணும். 3g minus t2 is equal to m into a. இப்போ இதுக்கு எழுதுவோம். இப்போ வந்து இந்த பிளாக் வந்து it is moving right, so t2 minus t1 is equal to 1 into a, mass times acceleration. இதுக்கு again it is moving rightwards, so t2 is equal to 1 mass into acceleration. Now add everything. So if I add everything, I'll get 3g, which is 30. 3g is 30. 30 is equal to t2 cancels, t1 cancels. So 30 is equal to 5a. So a is equal to 6 meter per second square. So a வந்து 6. அப்ப t2 எவ்வளோ? t2 is equal to 6. So that is my answer. Okay? வேற லெவலா? நான் வந்து t2 இதை எடுத்துருக்கேனா, அவங்க வேற நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் t1 தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ t1 வந்து எவ்வளோ இருக்கும்? ஸோ t1 வந்து இட் வில் பி, யூ கேன் ஃபிகர் இட் அவுட் கைஸ். நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ ஐ திங்க் இது should have been t1. ஓகே, ஸோ திஸ் இஸ் t1. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். கரெக்டா? ஸோ இது t1. ஸோ அவங்க கேட்குறது t2. ஸோ t1 வந்து 6. ஸோ t1 வந்து 6, ஏன்னா a வந்து 6 கண்டுபிடிச்சேன். ஸோ t2 எவ்வளோ? அப்போ t2 12. t2 is 12. ஓகே, 12 is the answer. 12. ஏன்னா பசங்களா அவங்க கேட்டது t2 யா, t2 வந்து இங்க இருக்குது. ஓகே, நான் கண்டுபிடிச்சது t1. t1 வந்து இங்க இருக்குது. t1 இதை தான் நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அவங்க கேட்குறது இது. ஸோ திருப்பியும் அதை நீ ரீசப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ t1 6ன்னு போட்டினா t2 minus 6 equal to 6. ஏன்னா ஆக்சலேஷன் 6. ஸோ அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வந்து 12. சூப்பரா? டிட் யூ ஆல் லைக் இட்? எல்லாருக்கும் ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 12 பசங்களா. வேற லெவல் கேள்வியா? எல்லாருக்கும் சந்தோஷமா? சந்தோஷம்னா சாட்ல போடியா. ரொம்ப நல்ல கான்செப்ட்யா, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரொம்ப நல்ல கான்செப்ட். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லைக்ட் இட். வேற லெவல் கேள்வி. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததுக்கு போலாமா? சூப்பர். ஸோ இப்போ அடுத்த கேள்வி வந்து உங்கள் ஸ்கிரீனில் தெரிகிறதா? வாங்க. திருப்பியும் ஒரு எய்ம்ஸ் கொஸ்டின் இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கமான். சூப்பர். சபரி, வணக்கம் சபரி. சூர்யா, கிரேட் சூர்யா. ஐ அம் கிளாட் யூ லைக்ட் இட். சங்கரி பிரியா, சூப்பர்யா. சுகன்யா, வெரி குட். பாலா, குட் பாலா. யுவஸ்ரீ, நான் வந்து ஜென்ரலா ஃபார்முலா மங்க படிக்க மாட்டேன். when I teach also, I teach through solving only. பட் ஏன்னா ஃபார்முலா வந்து சில டைம் ஒர்க் அவுட் ஆகும், சில டைம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா பசங்க வந்து நிறைய தடவை ஃபார்முலா அப்படியே மகிச்சிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கிறது பெட்டர். ஆனால் ஒரு சில ஃபார்முலாஸ் யூ கேன் மெமரைஸ், இட்ஸ் ஓகே. ஸோ யுவஸ்ரீ, ஃபார்முலா மக்க படிக்கிறது ஓகே, ஆனால் எப்போ அதை யூஸ் பண்ணுன்றதை கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோ. அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்படி உனக்கு கிளியராக இருக்குன்னா யூ கேன் கோ அஹெட் அண்ட் மெமரைஸ் இட், நோ ப்ராப்ளம். சரியா? வெரி குட் பரத், சூப்பர்யா. கிரேட். ஸோ பசங்களா, let's go forward. A train has 10 wagons, each of mass 1000 kilo attached to it. They are being pulled by a force of 10 to the power 4 Newton. Then find out the force exerted by the last 4 wagons alone. So பசங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ இதான் டோட்டலா 10 வேகன். ஓகேவா? இந்த 10 வேகன் இழுத்துட்டு போறது யாரு? ஒரு ஃபோர்ஸ். ஸோ தி ஆக்சலரேஷன் வில் பி வாட்? தி ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ்
total mass into acceleration. So this force, the pulling force, this pulling force is equal to the total mass times acceleration. So in the pulling force வந்து எவ்வளோ 10 to the power 4, total mass எவ்வளோ 10 wagon, ஒரு wagon-உம் 1000 கிலோ. So 10 into 1000, ஏன்னா 10 wagon, ஒவ்வொரு wagon-உம் 1000 கிலோ. So into A, அப்ப A எவ்வளோ? A வந்து 1 meter per second square. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுனா போடியா சாட்ல ஒரு AD square. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சா? Are you guys happy? சந்தோஷமா? சந்தோஷமா போடிங்க. Let me know in the chat. Come on guys, quick. Very good, very good. Super. So பசங்களா, இப்போ acceleration கண்டுபிடிச்சாச்சு. சார் ஏன் சார் இதெல்லாம் நம்ம பண்றோம்? ஏன் acceleration கண்டுபிடிக்கணும்? இதை பண்றதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது பார்ட் என்ன கேட்டிருக்காங்க? அவன் என்ன கேட்டிருக்கானா, force exerted on the கடைசி 4 wagon மட்டும். அதாவது இது வந்து நான் முழு ட்ரெயின்ல அப்ளை பண்ற ஃபோர்ஸ். அவன் என்ன கேட்கிறானா, எனக்கு இதெல்லாம் கவலை இல்லை, கடைசி 4 இருக்கு பாத்தியா? ஸோ கடைசி 4 இழுத்துட்டு போற ஃபோர்ஸ் எவ்வளோ? ஸோ கடைசி 4 வரைஞ்சிக்கலாமா? இப்படி அழகா வரைஞ்சிக்கலாமா? ஸோ இந்த கடைசி 4 இழுக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்கிறான். ஸோ அதை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்னா, நம்மளுக்கு இப்போ ஆக்சலேஷன் தெரியும். ஐ நோ த வேகன், அந்த ட்ரெயினே வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இட் இஸ் மூவிங் வித் த ஆக்சலேஷன் ஆஃப் 1 meter per second square. அப்போ this pulling force for the கடைசி 4 is equal to mass of the கடைசி 4. mass of கடைசி 4 எவ்வளோ? 4 wagon, ஒவ்வொரு wagon-உம் 1000 கிலோ. that is the mass into acceleration. ஏன்னா இந்த pulling force நால தான் இந்த கடைசி 4 wagon கூடயே வருது. so இந்த pulling force எவ்வளோ? mass into acceleration. so answer is 4000 நியூட்டன். ஃபயர்னா போடியா சாட்ல ஒரு நெருப்ப. அடுத்த क्वेश्चனுக்கு போலாமா? did you guys like it? இதெல்லாம் ரொம்ப ஈஸி क्वेश्चंस யா. I hope you are able to follow. ஸ்லோவா நம்ம லெவல் ஏத்தலாம். I hope you guys got it. சரியா பசங்களா? அடுத்த கேள்விக்கு போலாமா? yep, very good Dinesh, that's correct. super Shankari Priya, Surya, Neha, Tarun, very good, super. thank you Dinesh. kandipa I'll try to do that. okay, Bharat, super ya. okay பசங்களா, so இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாமா? great. so this is the அடுத்த கேள்வி. இது கொஞ்சம் நல்ல கேள்வி, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. I'll see how many of you can crack it. okay, இதுல நீங்க எக்ஸாக்ட்டா ஆன்சர் கொண்டு வரணும் தேவையில்லை. ஏன்னா எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ்க்கு you need log values. but yeah, try to solve it. எல்லாரும் யோசிங்க, அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து நல்ல கேள்வி. very good question. it is not that easy. இது வந்து உண்மையாலே ஒரு நல்ல கேள்வி. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி சால்வ் பண்ணும், எப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அப்ரோச் பண்ணுன்றத. ஓகே, great. yes Arish, I will try to do that. ஷபரி, இது ரொம்ப வித்தியாசமான கேள்வியா? உனக்கே தெரியும், ட்ரை பண்ணி பாரு. ரொம்ப வித்தியாசமான நல்ல கேள்வி. ஏன் நான் சொல்றேன் பாரு. இப்போ இங்க ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் -2v. அதாவது உங்க ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டியோட மாறிக்கிட்டே இருக்கான். ஃபோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கிடையாது. இது வரைக்கும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஃபோர்ஸ் இஸ் 100 நியூட்டன், ஃபோர்ஸ் இஸ் 1000 நியூட்டன், ஃபோர்ஸ் இஸ் 10 to the power 4 நியூட்டன், அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்தாங்க. ஆனா இங்க வந்து ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. so it's a good question, it is not that simple. சரியா? எப்படி சால்வ் பண்ணுவ? எப்பப்பெல்லாம் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டா மாறிக்கிட்டே இருக்கோ அப்பப்பெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் சிமோன் சார் ஞாபகம் வரணும். ஏன்னா கால்குலஸ் யூஸ் பண்ணும் நண்பா. என்ன யூஸ் பண்ணும்? கால்குலஸ் யூஸ் பண்ணும். ஏன் சார் கால்குலஸ்? ஏன் சார் அந்த மேத்ஸை கொண்டு வரீங்க? ஹலோ, இங்க ஃபோர்ஸ் இஸ் சேஞ்சிங் கான்ஸ்டன்ட்லி. ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குன்னா நீ கால்குலஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். okay, so what is force? mass into acceleration. what is acceleration? dv by dt.
is equal to minus 2v. வேற லெவலா? மாஸ் எவ்வளோப்பா? மாஸ் வந்து 10 கிராம். நம்ம கிராம்லயா படிச்சோம்? இல்ல சார், கிலோகிராம்ல படிச்சோம். சோ அதனால 10/1000. ஓகேவா? சோ இது வந்து எவ்வளோ? இப்ப அந்த 2 இங்க கொண்டு வந்துரு. 1/200 dv/v is equal to minus dt. ஓகேவா? Did you guys like it? Are you all okay? So time t equal to 0 la initial velocity, time t equal to t la final velocity. So அப்ப என்ன வரும்? 1/200 ln v/vi is equal to எவ்வளோ பசங்களா? is equal to minus of t. அவ்வளவுதான்யா. இப்போ நீங்க சால்வ் பண்ணலாம். Find out the time taken for velocity to reduce to 37% of initial velocity. ஓகேவா? அவன் என்ன கேக்குறான்? டைம் கேக்குறான். சார் எப்படி சார் பண்ணீங்க? இன்டகிரேஷன் பண்ணியா? இன்டகிரல் 1/v dv எவ்வளோ? 1/v dv எவ்வளோ? ln v, ரைட்டா? இனிஷியல் velocity vi, final velocity v. vi v மேல இருக்கிறத போடு ஃபர்ஸ்ட். ln v minus ln vi. log properties ln v/vi. சார் இவ்வளோ ஸ்டெப் ஒரே லைன்ல போட்டீங்களே சார், என்ன சார் நீங்க? சோ இதெல்லாம் தான் நான் டைரக்டா எழுதிருக்கேன். புரியுதா? ஓகே, எஸ், சூப்பர். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, அவன் என்ன கேக்குறான்? find the time for final velocity to become 37% of initial velocity. வேற லெவல். அப்ப v/vi எவ்வளோ? v/vi வந்து 37/100. அப்போ v/vi வந்து 37/100. நம்மளுக்கு வேண்டியது t. அப்ப இந்த மைனஸை தூக்கிட்டீங்க வா. அப்ப மைனஸை தூக்கிட்டீங்க வந்தீங்கன்னா இதுதான் உன்னுடைய ஆன்சர். இதை லாக் வச்சு சிம்பிளிஃபை பண்ணினா 5 மில்லி செகண்ட் வரும் அப்படின்னு ஆன்சர் சொல்லியிருக்கு. ஸோ அதான் கரெக்ட். ஓகேவா சார்? எப்படி சார் லாக் கண்டுபிடிக்கிறது? பசங்களா, இந்த மாதிரி லாக்லாம் யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இது வந்து எக்ஸாம்லேயே அவங்களே கொடுப்பாங்க. சரியா? ஸோ ஆன்சர்னா அதான் வேல்யூ. அதான் வேல்யூ. ஓகே, டிட் யூ ஆல் லைக் இட்? வேற லெவல் கேள்வியா? கெத்து பண்ணிட்டுமா? அடுத்த கேள்வி போலாமா? ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? கிரேட். ஹலோ யோகா, வணக்கம் யோகா. ஸோ பீப்புள், ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். அடுத்த கேள்வி போலாமா? 4.93. ஓகே கைஸ், இது வந்து லாக் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எனக்கே இந்த வேல்யூ தெரியாது. ஏன்னா லாக் 37 யாருக்குமே தெரியாது. அது வந்து தே ஷுட் கிவ் இட் இன் த கொஸ்டின். ஓகே, சூப்பர், கிரேட். ஓகே பசங்களா, அடுத்த கேள்விக்கு போலாம்யா. ஸோ அடுத்த கேள்வி இஸ் ரைட் ஆன் யோர் ஸ்கிரீன் இங்க. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணீங்க. வாங்க சீக்கிரம். எவ்ரிபடி ட்ரை டு சால்வ் திஸ். குவிக். வெரி குட். ஸோ இதுவும் நான் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ரொம்ப சிம்பிள்யா. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்னா ரெண்டுமே 1 கிலோ. ஆனால் கண்டிப்பாக இது கீழே போகும். ஏன்னா இது வந்து கிராவிட்டி எஃபெக்ட்ல இருக்கு. அதனால இது கீழே போகும். ஸோ லெட்ஸ் சே ஆக்சலரேஷன் இஸ் a. இதுவும் ஆக்சலரேஷன் ஏவா? ஏன் சார்? ஏன்னா பசங்களா ஒரே ஸ்ட்ரிங்யா, இது கீழே வந்தா இந்த ஸ்ட்ரிங்கும் இழுக்கும்ல. இதை மட்டும் நீ கீழே கொண்டு வந்துருவியா? இதை நவுத்தாம? என்ன மாயம் அது? என்ன மேஜிக்கு? இதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா இது நவரும்யா. இது எவ்வளோ கீழே கொண்டு வரையோ அவ்வளோக்கு அவ்வளோ இதுவும் நவரும். ஸோ இதோட ஆக்சலேஷன் ஏனா இதோட ஆக்சலேஷனும் ஏ தான். புரியுதா? ஓகேவா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ இப்போ பசங்களா நான் என்ன பண்ண போறேன்? ஃப்ரீ பாடி டயக்ராம். ஏன்னா இந்த சாப்டரு முக்கியமான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். ஒரு பாடியில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை நீ தெளிவாக எழுதணும். அப்போதான் உருப்படியாக நீ சால்வ் பண்ணுவ. சரியா? ஸோ இப்போ அங்கே எடுத்துட்டு நான் M2 எல்லாமே ஒரே கிலோ தான். ஓகே, ஸோ M2 எடுத்தினா கீழே வந்து ஃபோர்ஸ் mg, அதாவது 1g. ஓகேவா? மேலே வந்து டென்ஷன். ஏன்னா டென்ஷன் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் பாடி. டென்ஷன் வந்து எப்பவுமே இட் வில் ஆக்ட் அவே ஃப்ரம் தி பாடி. சரியா? ஸோ கீழே வெயிட், மேலே டென்ஷன். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த பாடி கீழே வர போகுதுன்னு. அப்போ எது டாமினேட்டிங் ஃபோர்ஸ்? இதுதான் டாமினேட்டிங் ஃபோர்ஸ். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுது. 1g மைனஸ் இதான் எதிர்க்கிற ஃபோர்ஸ்.
mg minus t is equal to mass times acceleration. mass எவ்வளோ 1, acceleration எவ்வளோ a. அதே போல இப்போ இங்க பண்ணு. இப்போ இதுக்கு எழுதுனீனா free body diagram tension இப்படி இருக்குமா? tension away from the bodyயா? அப்புறம் கீழே weight 1g, மேல வந்து நார்மல் ஃபோர்ஸ். ஏன் சார் நார்மல்? ஏன்னா தரையில உட்கார்ந்திருக்குல. whenever there is contact, எப்பெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ, எதை ஒட்டிட்டு இருந்தாலும் சரி, நீ எதோட ஒட்டிட்டு இருந்தாலும் சரி, கான்டாக்ட் இருந்தா நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். கான்டாக்ட் இருந்தாலே நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? சோ அதுதான் நார்மல் ஃபோர்ஸ். ஆனா இந்த கேள்விக்கு தேவையே இல்லை. அப்ப எதுக்கு சார் வரையறீங்க? ஏன்னா ஃப்ரீ பாடி டயகிராம் யா, ஃப்ரீ பாடி டயகிராம்ல யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் ஆல் தி ஃபோர்सेस. சரியா? அதனால தான் நான் சும்மா வரையறேன். ஆனா இந்த கேள்விக்கு தேவையே இல்லை. ஏன்னா இந்த கேள்விக்கு நம்மளுக்கு வேண்டியது ஹாரிசான்டல் டைரக்ஷன் தான். ஏன்னா இந்த பிளாக் வந்து ஹாரிசான்டல்ல தான் நவுறுது. அதனால மேலே பறக்க போதா? மேலலாம் ஒன்றும் ஆட போறது இல்லை. ஸோ அதனால மேலே கீழே தேவையில்லை. பட் ஆனால் கான்செப்டுவலாக நீங்களாம் கிளியரா இருக்கணும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஸோ இப்போ இந்த பிளாக் வந்து ரைட்ல மூவ் ஆகுது. ஸோ ரைட்ல மூவ் ஆகுதுன்னா இட் இஸ் டி இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு ரைட்ல, வேற எதுவுமே இல்லை. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் எவ்வளோ 1, ஆக்சலரேஷன் டி, ஆக்சலரேஷன் a. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டீயும் கேன்சல் ஆயிடும். அப்போ g is equal to a plus a. ஸோ g is equal to 2a. அப்போ ஆக்சலரேஷன் எவ்வளோ? g by 2 which is 5. ஏன்னா g வந்து 10. சூப்பரோ சூப்பர். So we got it. What did we get? We got the acceleration. Supera. Very easy. Laddu. Now, Anama, acceleration கேக்கல. What is the distance traveled in the first half second? So, it starts from rest. அப்ப initial velocity முட்டை. Acceleration 5. அப்போ distance travel equal to ut plus half at square. ஞாபகம் வருதா? Half at square, I'm sorry. So, s is equal to initial velocity முட்டை plus half a எவ்வளோ 5, t எவ்வளோ? t வந்து 1/2. So 1/2 square is 1/4. So answer is 5/8. 5/8 வந்து 0.625. That, my dear friends, is how you solve it. Okay? கெத்து பண்ணிட்டோமா? Did you all like it? எல்லாருக்கும் சந்தோஷமா? அடுத்த கேள்விக்கு போலாமா பசங்களா? ரெடியா? Very good, very good, very good. So now let's move forward to the அடுத்த கேள்வி, which is over here. சூப்பர் கேள்வி. இதுவும் சூப்பர் கேள்வி. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி எல்லாமே சால்வ் பண்ணிட்டு வரோம். அது உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்க. வாங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்க என்ன நடக்குது? 2 பிளாக் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டிட்டு இருந்தா என்ன இருக்கும்? நடுவுல ஒட்டிட்டு இருந்தா நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். தயவுசெய்து அதை மறக்காத. நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் சார்? தரையிலேருந்து மேலே இருக்கும் சார். அது தெரியும்யா, அது தெரியும். தரையிலேருந்து மேலே இருக்கும். ஆனா இதுங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் கூட இருக்கும். இந்த 2 பிளாக் நடுவில் கூட நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்? ஏன்னா 2 பிளாக் ஒட்டிட்டு இருக்குல்ல. கான்டாக்ட் இருந்தாலே நார்மல் ஃபோர்ஸ் வந்துடும். புரியுதா? ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் மாதிரி கிடையாது. ஓகேவா? நார்மல் ஃபோர்ஸ் வந்து எப்படி? டென்ஷன் மாதிரி கிடையாது. நார்மல் ஃபோர்ஸ் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் அது. ஓகே? டென்ஷனும் இன்டர்னல் இந்த ஸ்ட்ரிங், நார்மல் வந்து இன்டர்னல் பிட்வீன் த பிளாக்ஸ். காட் இட்? கிரேட். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போகலாம். தேங்க்யூ தினேஷ். சூப்பர். ஸோ நார்மல் வந்து when you have contact between blocks. டென்ஷன் வந்து when you have string. அந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. நார்மலுக்கும் டென்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியணும். நார்மல் வந்து கான்டாக்ட் இருக்கப்பலாம் வரும். டென்ஷன் வந்து ஸ்ட்ரிங் இருக்கப்ப, ரோப் இருக்கப்ப அப்ப வரும். சரியா? சோ பசங்களா, லிங்கேஷ் வீரா ரைட்யா சூப்பர்யா. சோ இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயகிராம் வரையலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஐ வில் draw for 2 kg. சோ இப்போ 2 kg பிளாக் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது 3 நியூட்டன். அண்ட் நார்மல் இருக்கும். நார்மல் எப்படி இருக்கும்? நார்மல் வந்து it will be towards the body. டென்ஷன் எப்படி? away from the body. ஆனா இங்க நார்மல் எப்படி? towards the body.
எப்படி சார் இங்க மேல போட்டிருக்கீங்களே சார்? ஹலோ, நார்மல் கிரவுண்ட்ல இருந்து இதுக்கு வருது. சோ கிரவுண்ட்ல இருந்து இதுக்குள்ள போகுது. சோ நார்மல் இஸ் டுவர்ட்ஸ் த பாடி ஆல்வேஸ். சோ இதுங்க ரெண்டு ஒட்டிட்டு இருக்குல்ல, அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து it will be towards the body, n3 ன்னு வச்சுக்கோ. ஓகே, மேல வந்து என்னது n1, கீழ வந்து 2g weight of the body. வேற லெவலா? இதுதான் free body diagram of m2. I'm sorry, m1 2 kg block. தெளிவா தப்பா சொல்றேன். ஓகே, so now அடுத்தது 1 kg block பாத்தீங்கன்னா மேல நார்மல் n2, அப்புறம் நார்மல் பிகாஸ் ஆஃப் இந்த ரெண்டு தொட்டிட்டு இருக்குல்ல, அதனால n3, இதனால வெயிட் கீழ எவ்வளோ 1g, இங்க 2g, அவ்வளவுதான். இதுதான் ஃப்ரீ பாடி டயகிராம் தனித்தனியா. எல்லாருக்கும் ஓகேவா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? சோ இப்போ இது ரெண்டும் ஒன்னாதான் நவரும்ல, இது ரெண்டும் ஒன்னாதான் நவருமா? ஏன்னா நான் பின்னாடில இருந்து தள்ளுறேன். சோ இது எவ்வளவு நவருதோ அதே போல அதுவும் நவருமா? கரெக்டா? லாஜிக்கா? ஏன்னா நான் பின்னாடில இருந்து தானே தள்ளுறேன். சோ பின்னாடில இருந்து நான் தள்ளுறேன்னா இது எவ்வளவு நவருதோ அதே அளவு அதுவும் நவரணும்ல. சோ இதுக்கு ஆக்சலரேஷன் will be equal to அதோட ஆக்சலரேஷன். சோ ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு I will consider them together as a system. சோ as a system பாத்தீனா ரெண்டுத்தையும் ஒண்ணா ஆக்கிடலாம், ஏன்னா ஒரே ஆக்சலரேஷன். சோ 2 + 1 3 கிலோ பிளாக்க நான் 3 நியூட்டன் ஃபோர்ஸால தள்ளுறேன். அப்ப ஆக்சலரேஷன் எவ்வளோ? ஆக்சலரேஷன் is equal to force by mass, which is equal to 1. So the system moves towards the right with acceleration 1. ஏன் ரைட்? ஏன்னா ஃபோர்ஸ் நான் வந்து ரைட்ல தள்ளுறேன், ஏன்னா நான் ஃபோர்ஸ ரைட்ல தள்ளுறேன். கரெக்டா? சோ அப்ப ரைட்ல தான் மூவ் ஆகும். சோ அப்ப ரெண்டு மாஸுமே will move right with the acceleration of 1. ரெண்டு மாஸுமே will move right with the acceleration of 1. சோ இப்ப இந்த சின்ன பிளாக் பாத்தீனா it is moving right because of normal force. It is moving right because of normal force. So வெறும் normal force தான் இருக்கு. So n3 is equal to mass times acceleration. Mass times acceleration. So the internal normal force of contact is 1 Newton. வேற லெவலா? கெத்து பண்ணிட்டுமா? Did you all like it? சூப்பரா? எல்லாருக்கும் சந்தோஷமா? கெத்து பண்ணிட்டுமா? எஸ் லிங்கேஷ், நார்மல் லெஃப்ட்ல தான் போட்டிருக்கேன். 2 kg பிளாக்குக்கு லெஃப்ட், 1 kg பிளாக்குக்கு ரைட். ஓகே, ஸோ ஐ ஹவ் drawn it correct லிங்கேஷ். அப்படி உனக்கு டைரக்ஷன் தப்பா தோணுச்சுன்னா then you are making a mistake in concept. ஓகே, சரியா பசங்களா? ஃபயரா? கெத்து பண்ணிட்டுமா? அடுத்ததுக்கு போலாமா? Did you all love it? சூப்பர் கேள்வி. என்னையா சத்தமே காணோம்? Where is the energy? எனர்ஜியே இல்ல, டல்லு. ஓகே கிரேட். சோ பசங்களா அடுத்த கேள்விக்கு போலாம்யா. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சோ பசங்களா we still have a lot of questions to solve. ஆனா இந்த மாதிரி கேள்வி if you want to learn to solve நம்ம வந்து கண்டிப்பா இந்த சேனல்ல பண்ணுவோம். ஆனா எவ்வளவு சாப்டர்ஸ் முடிக்க முடியும், எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியும்ன்றது எனக்கு தெரியல. ஆனா there is a live crash course going on NEET பசங்களுக்கு. ஸோ அப்படி இந்த மாதிரி டீச்சிங் இங்கிலீஷில் ஃபுல் போர்ஷனை கவர் பண்ணுறது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த கிராஷ் கோர்ஸ் செக் பண்ணுங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம வேதாந்து டீச்சர்ஸ் யூ ஆல் நோ ரைட், நம்ம என்லைட் சேனலில் பார்த்துருப்பீங்க, வாணி மேம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல டீச்சர்ஸ் ஆர் கைடிங். அப்படி உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா செக் பண்ணுங்கள். ஏன்னா இது மூலியமாக நீங்கள் கரெக்டாக ஒரு மாதத்தில் ஃபுல் போர்ஷன் முடிச்சிடுவாங்க 11th 12th. ஸோ இது வந்து கான்செப்ட்ஸ் கவர் ஆகும், உங்களுக்கு அசைன்மெண்ட் தருவாங்க, டெஸ்ட் சீரீஸ் தருவாங்க. ஸோ இதுவும் நம்ம யூடியூப் சேனலும் மிக்ஸ் பண்ணி இஃப் யூ ப்ரிப்பேர் ஐ திங்க் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தர நல்ல சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இது வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் போட்டிருக்கேன், அப்படி இஷ்டப்படுறவங்க செக் பண்ணலாம். இது வந்து வெறும் 8000 தான். ஃபுல் டெஸ்ட் சீரீஸ், அசைன்மெண்ட்ஸ், கிளாஸ், 2 வருஷம் கிளாஸ் எல்லாம் சேர்த்தே 8000 ரூபாய் தான். ஸோ யூ கேன் செக் இட் அவுட். ஸோ இது வந்து நம்ம சேனலில் போயிட்டு நம்ம வீடியோவை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா,
நீட் லைவ் கிராஷ் கோர்ஸ். ஸோ அது வந்து இங்கிலீஷ் பேட்ச் தான், இங்கிலீஷில் தான் சொல்லி தருவாங்க. ஸோ கண்டிப்பாக இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஒன்லி ரீசன் என்னது அட்வான்டேஜ், கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஃபுல் போர்ஷன் முடிச்சிருவாங்க. ஒரு மாதத்தில் ஃபுல் போர்ஷன் முடிச்சிருவாங்க வித் டெஸ்ட் அண்ட் அசைன்மெண்ட்ஸ். அண்ட் நம்ம அஷிமா மேம் கூட இருக்கிறாங்க இதில். அஷிமா மேம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவங்களும் தமிழ் பேசுவாங்க. ஸோ அப்படியே நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அங்கேயும் போய் ஒரு ஏடி ஸ்கொயர், ஒரு ஜலபுல ஜங், அங்கே போய் ஒரு அடி அடிச்சிருங்க. ஓகே, கிரேட். ஸோ கைஸ், பயாலஜி வந்து இந்த நீட் கோர்ஸில் வந்து அஷிமா மேம் தான் எடுக்கிறாங்க, அவங்களும் தமிழ் பேசுவாங்க. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் ஸ்ப்ரெட் தி ஏடி ஃபயர் தேர். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? சூப்பர். ஸோ நவ் அடுத்த கேள்வி உங்கள் எல்லாரும் ஸ்க்ரீன்லையும் தெரிகிறதா? ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட். வெரி வெரி குட் கொஸ்டின், சூப்பர் கேள்வி இது. யார் யாரெல்லாம் ரைட்டாக பண்ணுறான்னு பார்ப்போம். கோ ஃபார் இட் பசங்களா. ஓகே, சாய்ராம், ஜேஇ மெயினுக்கு நான் நேற்று லெக்சர் எடுத்தேன். கண்டிப்பாக நான் ஐ வில் டூ ஆல்டர்னேட்டிவ். ஜேஇ மெயினுக்கும் வில் ஃபோக்கஸ், டோன்ட் வரி. ரெண்டு பேருக்குமே ஐ வில் ட்ரை டு ஹெல்ப். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு அக்ரெசிவ் சிஸ்டம், ஒரு இன்டென்ஸ் ஸ்டடிங் இருக்குன்னா கிராஷ் கோர்ஸ் இஸ் அ குட் ஆப்ஷன். நீங்கள் யூ வில் நாட் ரிக்ரெட் இட். ஏன்னா உள்ளே எடுக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியும், தேர் ஆல் எக்ஸப்ஷனலி குட். அப்புறம் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, கம்ப்ளீட் பண்ணுவீங்க, டெஸ்ட் வைப்பாங்க, அவங்க கூட நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் யூடியூப்லும் நம்ம பண்ணுவோம், ஐ டிஸ்கஸ் சம் கிரேட் கொஸ்டின்ஸ். பட் அதுக்கும் மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் யூ கேன் செக் அவுட் த கிராஷ். ஓகே, ஸோ பசங்களா இதை எப்படியா சால்வ் பண்ணுவீங்க? ஆன்சர் வந்து பியா? நேயா சொல்றீங்க? பியா, ஏவா, சியா? ஸோ கைஸ், இதை எப்படி சால்வ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, சி இப்போ 2 மீட்டர் per second ஸ்கொயரில் நான் இதை கீழே புல் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங்கும் 2 மீட்டர் per second ஸ்கொயரில் மேலே போகுமா? கரெக்டா? இந்த ஸ்ட்ரிங்கும் 2 மீட்டர் per second ஸ்கொயரில் மேலே போகுமா? ரைட்டா இல்லையா? கரெக்டா? ஏன்னா இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரிங். இது 2 மீட்டர் per second ஸ்கொயர் கீழே வந்துச்சுன்னா இது 2 மீட்டர் per second ஸ்கொயரில் மேலே போகணும். அப்போதான் ஸ்ட்ரிங் வந்து இன்எக்ஸ்டென்சிபிள். ஸ்ட்ரிங் வந்து எப்பவுமே நம்ம ஜேஇ மெயின்ஸ்லையும் சரி நீட்லையும் சரி இட் இஸ் இன்எக்ஸ்டென்சிபிள். அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா, let us say இதோட ஆக்சலரேஷன் a3 வச்சுக்கோ, இதோட ஆக்சலரேஷன் a1, இதோட ஆக்சலரேஷன் a2 வச்சுக்கேன். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, a3 is equal to a1 plus a2 by 2. Do you guys know that? நான் வந்து போன வீடியோவில் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்ட்ரிங் a1ல போகுது, ரைட் சைடில் இருக்கிறது a2ல போகுதுன்னா இது வந்து இட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் தெம். ஸோ இப்போ இங்கே வந்து இது 2, இது வந்து முட்டை. சார் ஏன் சார் இது முட்டை? ஏன்னா இட் இஸ் ஃபிக்ஸ்டு டு த சீலிங். ஸோ இது வந்து முட்டை. ஸோ இது முட்டை, இது 2. ஸோ அதோட ஆவரேஜ் எவ்வளோ? ஆவரேஜ் இஸ் 1. ஸோ தட் இஸ் வை ஆன்சர் இஸ் சி. வேற லெவலா? ஹாப்பியா? சந்தோஷமா? கெத்து பண்ணுமா? இந்த மாதிரி தான் யூ ஷுட் ட்ரை அண்ட் லேர்ன் டெக்னிக்ஸ். இந்த மாதிரி டெக்னிக் இஸ் ஓகே, யூ கேன் லேர்ன், பிகாஸ் இதை வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஹாப்பியா? எல்லாருக்கும் ஓகேவா பசங்களா? இது வந்து நல்ல கேள்வியா? நிறைய பேர் தப்பு விடுறீங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக்ட் இட். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா லெட் மீ நோ, இல்லைனா அடுத்த கேள்விக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகே, சூப்பரோ சூப்பர். ஸோ நான் சொன்ன கான்செப்ட் யூ வில் ஹேவ் இட் ஹியர். ஸோ A is nothing but the average of A1 and A2. Okay, great, வேற லெவல். ஸோ நவ் அடுத்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. ப்ளீஸ் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கரெக்டாக பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்யா. ஏன்னா வந்து இது வந்து நீட் ரீசெண்ட் இயர் கொஸ்டின், 2018 கேட்ட கேள்வி, ரொம்ப வருஷம் முன்னாடி கிடையாது. ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ கெட் இட் ரைட் தட் வுட் பி ஆசம். இதுலேயும் சூடோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சார் ஏன் சார் சூடோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும்? பசங்களா இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும்யா. ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் படிக்கணும். நான் வந்து கம்ப்ளீட் தியரி வீடியோஸ் எடுத்ததில்லை. ஐ வில் ட்ரை டு கவர். ஆனால் என்னால் எவ்வளோ முடிக்க முடியும்னு தெரில. பட் ஆனால் இஃப் யூ வாண்ட் கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் கான்செப்ட்ஸ், ஒன்று கிராஷ் கோர்ஸ், இல்லைனா
நீட் வீடியோஸ் வந்து ஸ்ரேயஸ் சார் பண்ணியிருப்பார் சில வீடியோஸ் என்லைட் சேனலில். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அது பார்க்கலாம். இல்லைனா இப்போ நீங்கள் லைவாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிராஷ் கோர்ஸில் இதெல்லாம் நடத்துவாங்க. ஸோ யூ கேன் லேர்ன் இட். ஆனால் சூடோஃபோர்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம், தயவுசெய்து மறந்துடாது. ஓகேவா, ஆரம்பிக்கலாமா? ஹலோ பத்ரி, கௌதம். எஸ் கௌதம், ஏன்னா நீ வீடியோ பார்த்தா மட்டும் போதாது கௌதம், நீ ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. அசைன்மெண்ட் சால்வ் பண்ணணும், அப்புறமாட்டி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அப்போ தான் உன் லெவல் ஏறும். சரியா? யார் யாரெல்லாம் இதை சால்வ் பண்ணீங்கயா? வெரி குட். தரணி தரன் வேற லெவல்யா, சூப்பர், கெத்து பண்ணிட்டு நீ. ஸோ பசங்களா, இப்போ நல்லா கவனி. நான் வந்து இந்த பிளாக்குக்கு நான் எழுத போறேன். இந்த பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா you will have a pseudo force on the back side. இப்படி இருக்கும் pseudo force. ஏன் சார் pseudo force இப்படி இருக்கும்? ஏன்னா பசங்களா, the wedge is moving right with a acceleration. wedge rightல மூவ் ஆச்சுன்னா then it's a accelerating frame. so அப்ப நான் வந்து நியூட்டன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணனும்னா I need to apply a pseudo force. கரெக்ட்டா? so pseudo force எப்படி அப்ளை பண்ணனும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணனும். so இந்த பிளாக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். ரைட்டா? எல்லாருக்கும் ஓகேவா? சோ இப்போ மாஸ் வந்து எப்படி இருக்கும்? கீழ ஆக்ட் ஆகும், mg. சோ இப்போ நம்ம காம்போனன்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது வந்து தீட்டா, கரெக்ட்டா? இது வந்து தீட்டா, இது வந்து 90 minus theta, இது theta திருப்பியும். So along the incline it will be mg sin theta. So mg sin theta இப்படி இருக்கும். Along down the incline it will be ma cos theta. ஏனா ma cos theta. See பசங்களா, நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன்ல. இப்போ ஒரு வெக்டர் இருக்குனா, இப்போ ஒரு வெக்டர் இருக்கு mg ன்னு இருக்கு வச்சுக்கேன். ஆங்கிளோட திருப்பினா அந்த காம்போனன்ட் வந்து cos theta. ஆங்கிள் இருக்க பக்கம் திருப்பினா அது வந்து cos theta. சரியா? எல்லாருக்கும் ஓகேவா? சோ அதே போல தான் ஆங்கிள் இருக்க பக்கம் நான் திருப்புறேன். சோ ma இப்படி இருக்கு, ma வை நான் இப்படி திருப்புறேன். I am seeing the incline component, அதாவது along the incline I am seeing. So that will be ma cos theta. ஏனா ஆங்கிளோட திருப்புறேன். ஆங்கிளுக்கு அடுத்த பக்கம் வந்து ma sin theta. சோ அதே போல இது வந்து mg, ஆங்கிள் இருக்க பக்கம் திருப்பினா mg cos theta. சோ கீழ வந்து mg cos theta, ma sin theta, along the incline ஆங்கிளுக்கு வேற பக்கம் திருப்பினா sin theta. சோ இப்போ வந்து the block should remain stationary. stationaryனா பின்னாடி இழுக்கிறதும் முன்னாடி இழுக்கிறதும் ஒண்ணா இருக்கணும். backward force forward force should be equal. சோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்? ஆப்ஷன் டி வரும். வேற லெவலா? சந்தோஷமா? சூப்பர் கேள்வியில எல்லாருக்கும் ஹாப்பியா? இதெல்லாம் கஷ்டமா? இது பாரு, நீட்ல கேட்டிருக்காங்க. இதுதான் நீட்ல கேட்டிருக்காங்க. நீட் யூஜி அண்டர் கிராஜுவேட் எப்போ? ரீசெண்ட் இயர் 2018, வெறும் 3-4 வருஷம் முன்னாடி. சரியா? ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருக்கணும்யா. சந்தோஷமா? அடுத்த கேள்வி போலாமா? எல்லாரும் ஹாப்பியா? வெரி குட் பசங்களா, சூப்பர்யா. ஸோ இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம்யா. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கேள்வி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. சூப்பர் டூப்பர் லட்டு கேள்வி. இதெல்லாம் நீட்ல கேட்டிருக்காங்க பசங்களா. இது வந்து 5 செகண்ட் கேள்வி. 5 செகண்ட். நீ கேள்வி பார்த்துட்டு உடனே ஆன்சர் சொல்லுவ. நீனே பாரு, 5 செகண்ட் எடுக்காது இந்த கேள்வி. 5 seconds is all it takes. இந்த மாதிரி கேள்விலாம் வந்திருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். 2019 நீட் ஆஸ்பைரன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. So did you all like it? பாருங்க everybody சீக்கிரமா சால்வ் பண்ணி முடிங்க. ஆன்சர் என்னது? சோ ஒரு பார்ட்டிகல் வந்து இந்த 3 ஃபோர்ஸால இட் இஸ் சப்ஜெக்டட். என்ன ஃபோர்ஸ்? இந்த ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? 3 ஃபோர்ஸால இட் இஸ் சப்ஜெக்டட். சோ இது F1 வச்சுக்கோ இப்படி, இது F2 வச்சுக்கோ இப்படி, அண்ட் இது F3 இப்படி. சோ இந்த 3 ஃபோர்ஸ் வந்து நம்ம பார்ட்டிகல்ல ஆக்ட் பண்ணுது. இந்த 3 ஃபோர்ஸ் வந்து நம்ம பார்ட்டிகல் மேல ஆக்ட் பண்ணுது. இந்த 3 ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் எவ்வளோ? முட்டை. ஏன் முட்டை? ஏன்னா இட்ஸ் a closed figure. மேல அப்புறம் கீழே அப்புறம் இப்படி. So closed figure na, what is the sum of all the forces?
The net sum of all the forces is muttai. The vector sum of all the forces is muttai. So in the moon force the resultant is 0. That means it won't do anything to our particle. ஏன்னா நெட்டா இது மூணுமே முட்டை தான், ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. So it will remain constant. அவ்வளவுதான். Did you like it? Preeti, what happened Preeti? என்ன ஆச்சு? Preeti, நீட்டுக்கா? NEET you have time Preeti, so don't worry. Okay? 1.5 மாசம் டைம் இருக்கு, நிறைய improvements you can show. So ஈஸியானது ஆரம்பி. Okay? One thing I want you to do is start with something. Okay? So that is my suggestion, but don't think too much Preeti, don't worry too much. That's not going to help. Great. So பசங்களா அடுத்த கேள்விக்கு போலாம்யா, வாங்கயா. அடுத்த கேள்வி is on your screen. Super duper கேள்வி, இதுவும் வேற லெவல். This is next level. Fire கேள்வி இதெல்லாம். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் பழைய கேள்வி, ஆனா நல்ல கேள்வி. So I thought I'll discuss it. This is fire கேள்வி. ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணீங்க. வேற லெவல் கொஸ்டின், இது யார் சால்வ் பண்றான்னு பாப்போம். I hope you guys will get it right. Let's see. Come on people, quick. எல்லாம் முடிச்சிட்டீங்களா? என்னையா பசங்களா ஸ்லோவா எனர்ஜி போயிட்டே இருக்கு, எல்லாம் ஸ்லோவா எனர்ஜி கம்மியாயிட்டே வருது பாரு அப்படியே. கிரேட் அப்துல், கண்டிப்பா அப்துல், டோன்ட் வரி. ஸோ பசங்களா இதை நம்ம ட்ரை பண்ணலாமா? நந்தகுமார், we will check it. நந்தகுமார், வெரி குட். உமா மகேஸ்வரி, கரெக்ட். யூ வில் அப்ளை சூடோ ஃபோர்ஸ், வேற லெவல். ஸோ பசங்களா நம்ம என்ன பண்ண போறோம் இங்க? we will apply pseudo force. எப்படி? இந்த பக்கம். ஏன் இந்த பக்கம்? ஏன்னா ஆக்சிலரேஷன் ரைட் சைடு, ஆக்சிலரேஷன் ரைட்னா சூடோ ஃபோர்ஸ் லெஃப்ட். புரியுதா? சோ சூடோ ஃபோர்ஸ் ஐ அப்ளை. வேற என்ன இருக்கு? வெயிட் கீழே ஆக்ட் பண்ணும், வெயிட் கீழே. அப்புறம் ஃப்ரிக்ஷன் பசங்களா, இது ஏன்னா அப்படியே விட்டினா கீழே வந்துரும்ல, ஏன்னா காத்துல நின்றுட்டு இருக்கு. So the tendency is to fall down. But யாரு தடுத்து நிறுத்துறா? நம்ம தலைவர் friction. So friction மேல normal force. நார்மல் ஃபோர்ஸை மறந்துடாதீங்க. ஏன்? ஏன்னா கான்டாக்ட் நண்பர்களே, கான்டாக்ட் இருந்தாலே நார்மல் ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். கான்டாக்ட் இருந்தாலே நார்மல் ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, சூப்பரா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ if it should not fall, then friction should be greater than or equal to mg, ரைட்டா? ஏன்னா friction வந்து கீழே இருக்க ஃபோர்ஸோட அதிகமா இருந்தாதான் அங்க நிற்கும், இல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். மினிமம் ஈக்குவலா இருக்கணும், இல்ல அதிகமா இருக்கணும். கரெக்டா? எல்லாருக்கும் ஓகேவா? சந்தோஷமா? கிரேட். தேங்க்யூ பிரவீன், that is so kind of you man. Great. So பசங்களா இப்போ friction எவ்வளோ சார்? friction வந்து mu times normal சார். so mu times normal எவ்வளோ நண்பர்களே? இந்த பிளாக் இப்படி ஆடிட்டு இருக்கா? இல்ல ஹாரிசான்டலா ஆடவே இல்ல. அப்போ ஹாரிசான்டலா ஃபோர்ஸ் முட்டை. அப்ப n வந்து ma, அப்போ n வந்து ma. so அப்ப normal is ma. so friction is equal to mu ma cancel, a greater than or equal to g by mu. so answer is option C. oh d I'm sorry, d. okay va? Did you all like it? Get pantuma. so Lingesh Veera, pseudo force you will use when you have a non-inertial frame. so when you have an accelerating frame, you use that to apply your Newton's laws. that is your sum of all the forces is equal to mass times acceleration. அது யூஸ் பண்ணனும்னா you should have an inertial frame.
ஓகே ஸோ அதனால we use pseudo force ஓகேவா whenever you have an accelerating frameல அப்போ வந்து அது வந்து ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆயிரும் ஸோ அதை நீ வந்து நியூட்டன்ஸ் லாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னா யூ ஷுட் மேக் இட் ரைட் பை அப்ளைங் சூடோ ஃபோர்ஸ் சரியா சூடோ ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுவோம்னா அவன் ஆக்சிலேஷன் ரைட்டில் கொடுத்துருந்தா சூடோ ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் சரியா வெரி குட் ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஐ ஹோப் யூ ஆர் லைக் டேட் அடுத்த கேள்வி லெட்ஸ் கோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா வேற லெவலா கேள்வி சூப்பர் கொஸ்டின் யா சூப்பர் கொஸ்டின் ஸோ பசங்களா அடுத்த கேள்வி வந்துட்டோம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இதுவும் ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2014 8 வருஷம் முன்னாடி கேட்ட கேள்வி நல்ல கேள்வி எல்லாரும் ட்ரை பண்ணுங்க எல்லாம் முடிச்ச பிறகு நான் சால்வ் பண்றேன் ஸோ இதெல்லாம் குட் கொஸ்டின் கைஸ் இட்ஸ் நாட் தட் சிம்பிள் பட் யா யூ லேர்ன் அ கிரேட் டீல் பை சால்விங் தீஸ் கொஸ்டின்ஸ் வாங்க 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 சீக்கிரம் யா ஸ்லோவா எனர்ஜி கம்மியாயிட்டே வருது பாரு Baraya Rahul, it is English man and Tamil. Okay. Durga, very good Durga. So பசங்களா ஆரம்பிக்கலாமா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா are you all ready தெரிக்க விட்டுலாமா great so பசங்களா நல்லா கவனிங்க it's a very nice question ஓகேவா இதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை நான் நல்லா காமிக்கிறேன் listen see m1 m2 m3 எல்லாமே ஒரே weight okay எல்லாமே ஒரே மாஸ் it is all m got it and இதுல வந்து this is going down okay so down வந்து m1g இருக்கும்ல அப்புறம் you'll have tension t1 வச்சுக்கோ அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை இங்க வந்து என்னது t1 will be like this அப்புறம் இதுக்கு friction இருக்கும் f அப்புறம் you'll have normal and you'll have m2g is nothing but mg ஏன்னா எல்லாத்துக்கும் mass same everything mass is same so m1g is also mg only so mg down t1 up is the t1 left normal up let's call it n1 so inga வந்து normal up again n2 and weight down mg again friction f let's call it f1 f2 அப்புறம் you will have tension here let's call this t2 and here also tension t2 okay so பசங்களா எல்லாமே நான் ஒரே இடத்துல போட்டேன் I hope all of you are able to understand சரியா எல்லாருக்கும் புரியுதா எல்லாருக்கும் இந்த டயகிராம் புரியுதுன்னு நினைக்கிறேன் so இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயகிராம் எப்பவுமே நான் பண்றது பாத்தீங்களா எப்பவுமே நான் ஃப்ரீ பாடி டயகிராம் போட்டு தான் ஆரம்பிக்கிறேன் சரியா so இப்போ வந்து நான் I am assuming that the body is going down இப்படி போகுது கீழே போகுது அப்போ இது இப்படி வரும் a இதுவும் இப்படி வரும் a so all of them will have same acceleration ஏன் ஏன்னா இது கீழே இழுத்தா இது இப்படி நவரணும் இது எவ்வளவு கீழே இருக்கணும் அவ்வளவுதான் இதுவும் நவரணும் so இது கீழே a ல போச்சுனா இதுவும் a ல தான் லெஃப்ட்ல வரணும் இது a ல லெஃப்ட்ல வந்துச்சுனா கண்டிப்பா அதுவும் a ல தான் வரணும் ஏன்னா they are connected directly by a string okay so let's start now so mg minus t is equal to ma ஏன் சார் ஏன்னா கீழே இருக்கிறது தான் டாமினேட்டிங் so mg minus t equal to mass times acceleration so ஒரு ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு அடுத்தது டென்ஷன் t1 இங்க அங்க t2 so t1 தான் இழுத்துட்டு போகுது minus t2 வேற யார் அப்போஸ் பண்றா f1 நண்பர்களே f1 okay that is equal to what mass times acceleration again ma அடுத்தது t2 minus f2 is equal to ma அவ்வளவுதான் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு எல்லாமே எழுதி முடிச்சாச்சு ஓவர் இப்போ f1 f2 எவ்வளவு சார் f1 வந்து mu times n1 f2 வந்து mu times n2 ரெண்டுமே mu mg ஏன்பா ஏன்னு கேட்டா n1 வந்து mg ஈக்குவல் ஏன்னா மேல காத்துல ஆடிட்டு இருக்கா இல்லல அப்ப vertically it is balanced so n1 mg equal n2 mg equal so n1 is mg n2 is also mg so mu n1 is mu mg ஏன்னா friction வந்து it is coefficient of friction into normal force always it is coefficient of friction into normal force always so அதனால mu n1 so அதை தூக்கி அங்க போடு சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடி முடிஞ்சிச்சு ஓவர்
Great. Yes, Lingeshwira, you are right. Lingeshwira, you are right. Ana, inga vandu, you have friction also. Lingeshwira, inga vandu, you have G acting. Directa paatho vanne solla mudiyadhu. You have to solve and only tell. சரியா? Generally, நம்மளோட அபிப்பிராயம் என்னன்னா, Lingeshwira is asking a good question. அவன் என்ன சொல்றானா, சார் மேல வெயிட் அதிகமா இருந்தா இந்த பிளாக் எப்படி சார் நவரும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா உனக்கு என்ன புரியுதுன்னா, இந்த பிளாக்கு வந்து கிராவிட்டியோட சப்போர்ட் இருக்குல்ல. இப்போ அந்த ரெண்டு பிளாக் வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கு. ஆனா இது வந்து கிராவிட்டியோட சப்போர்ட் இருக்குல்ல. ஸோ இதுக்கு அதிக பலம். ஓகே, ஸோ அதனால டைரக்டா பார்த்து சொல்ல முடியாது, சால்வ் பண்ணி தான் சொல்ல முடியும். பட் உன்னோட லாஜிக் கரெக்ட். ஜென்ரலா இதோட வெயிட் அதிகமா இருந்தா திஸ் won't மூவ். பட் சும்மா பார்த்தே சொல்ல முடியாது. யூ நீட் டு ஓபன், சால்வ் அண்ட் தென் செக். ஓகேவா? கிரேட்டா. ஸோ பசங்களா முடிக்கலாமா? கேள்வியை முடிக்கலாமா? லெட்ஸ் ஃபிகர் இட் அவுட். என்ன கேட்குறாங்க அவங்க? ஆக்சிலேஷன் தானே கேட்குறாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணு. எல்லாத்தையும் ஆட் பண்ணா இதுவும் கேன்சலு, இதுவும் கேன்சலு. அப்போ என்ன வரும்? mg minus f1 minus f2 is equal to 3ma. என்ன வருது? ஆக்சிலேஷன் நெகட்டிவா வருது. பட் will it be possible? Will it be possible? நடக்குமா? கிரேட். mu mg. கரெக்ட். பசங்களா இங்க பாருங்க, mg இருக்கா? mg minus f1 minus f2. f1 எவ்வளோ? mu mg. f2 எவ்வளோ? mu mg. நான் வந்து டைரக்டா mg போட்டேன், அதனால தான் நடக்காதுன்னு சொல்ல வரேன். பட் யா, mu is there. ஓகே, ஏன்னா f1 வந்து mu mg. ஸோ இப்போ நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் வந்து என்னது? ஐ திங்க் இட்ஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? சார் மேல நெட் மாஸ் 2m னு போடலாமா சார்? இல்ல சுகேஷ், ஃபிரிக்ஷன் இருக்குல்ல நடுவுல, ஃபிரிக்ஷன் நடுவுல இருக்குல்ல. ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ஃபிரிக்ஷன் நடுவுல இருக்கு, தயவுசெய்து அப்படி பண்ணாத சுகேஷ். ஓகே பசங்களா, புரிஞ்சா? ஸோ m கேன்சல். அப்ப என்ன வரும்? g minus 2 mu g is equal to 3a. அவ்வளவுதான். 3a கீழே கொண்டு வா, you will get the answer. வேற லெவலா? லிங்கேஷ்வீரா, புரிஞ்சா? Did you guys get it? சூப்பரா. It was a very good question guys. Very good question. அடுத்ததுக்கு போலாமா? Great. Again, it's a theoretical question. Everybody try to solve it. ரொம்ப ஈஸி. பார்த்தே சொல்லலாம் ஆன்சர். பார்த்தே சொல்லலாம் ஆன்சரை. ப்ளீஸ் tell me as soon as possible. Come on people, quick. கடகடன் சொல்லுங்க சீக்கிரமா. ஸ்ரீதரன், where in Anna Nagar? I stay very close to K4 police station, if you know that. Okay. So பசங்களா எல்லாருக்கும் ஓகேவா? என்ன ஆன்சரிங்க? நேஹா, சி கரெக்ட் நேஹா. நான் இன்கரெக்ட் கேட்டிருக்கேன். சி, frictional force opposes relative motion. Right. Absolutely correct. Frictional force opposes relative motion. Absolutely right. Okay va? Very good. Limiting value of static friction is directly proportional to normal reaction. So F is equal to mu n சொல்றோம்ல, அது வந்து it is the highest value of friction. நீங்க பார்த்திருப்பீங்க static friction, kinetic friction. கரெக்ட்டா? So அதுவும் ரைட். Rolling friction is smaller than sliding friction. ரைட். ஏன் சார்? ஜெனரலா பாத்தீங்கன்னா ரோலிங்ல சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கான்டாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸ்லைடிங்கோட. ஸோ ஃப்ரிக்ஷன் பேசிக்கா எதனால வருது? கான்டாக்ட்னால. ஃப்ரிக்ஷன் வந்து கான்டாக்ட்னால. ஸோ when you have more area of contact, அப்போ ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ரோலிங்கில் வந்து கான்டாக்ட் ஏரியா கம்மி, அதனால இட் இஸ் லெஸர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். சரியா?
ஸோ ஆப்வியஸாக தப்பான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஒன். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஹாஸ் நோ டைமென்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இட்ஸ் a dimensionless quantity, right? Very good. Yes, Madi. Yes, that's right. But அது எப்பவுமே யூஸ் பண்ண முடியாது மதி. You should know that also. அது எப்பவுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் அப்படி சொல்லி கொடுத்தேன். But anyway, let's go guys. Let's go forward. Okay. So பசங்களா ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சர். அடுத்த கேள்வி உங்கள் ஸ்கிரீனில் தெரிகிறதா? இதெல்லாம் அநியாயத்துக்கு ஈஸி क्वेश्चन யா. அநியாயத்துக்கு ஈஸி क्वेश्चन. நீட் 2020 2 வருஷம் முன்னாடி டுபாக்கூர் கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலா மகடிச்சிருப்பீங்களே, அந்த ஃபார்முலா இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து வெரி பேசிக் क्वेश्चन. டேரெக்டாக ஃபார்முலா யோசிக்கவே தேவையில்லை நீங்கள். இது வந்து டேரெக்டாக ஃபார்முலா. என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்களே? வாட் இஸ் த ஃபார்முலா? இட்ஸ் m1 minus m2 by m1 plus m2 into g. ரைட்டா? ரைட்டா? So A is what? 6 minus 4 by 6 plus 4 into 10. So எவ்வளோ அது? It is G by 5. So G by 5 is the answer. That is how you solve it. Lingesh Veera, super ya, super ya. சார் ஃபார்முலா இல்லாமல் சொல்லித்தாங்க சார். ஃபார்முலா இல்லாமல் பண்ணுனா ஸோ இதான் அதிக வெயிட்டா, அப்போ இதான் கீழே போகுமா? 6G மேலே என்ன டென்ஷன், இதுக்கும் மேலே டென்ஷன், அண்ட் இதுதான் கீழே போகுது. ஸோ இதோட ஆக்சிலரேஷன் கீழே, இதோட ஆக்சிலரேஷன் மேலே. ஸோ 6T or 6G minus T is equal to 6A and T is equal to 4T minus 4G. T minus 4G is equal to 4A. Now add both of them. T cancel. So 2G is equal to 10A. So A is equal to G by 5. Great. Great. Supera. வேற லெவலா? தெரிக்க விட்டுமா? எல்லாருக்கும் சந்தோஷமா? சந்தோஷனா போடியா சாட்ல ஒரு AD2 அடுத்த क्वेश्चनக்கு போயிட்டே இருக்கலாம். Okay. So I hope you all got it. So with that people, let's go to the next கேள்வி on your screen. Come on people. எல்லாரும் போடுங்க. கடைசி கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. ட்ரை பண்ணுங்க. இது வந்து போன வருஷம் கேட்கப்பட்ட கேள்வி. This was asked last year. Okay. So இந்த மாதிரி கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. So தயவுசெய்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணுங்க. I'll help you. Okay. Reena, definitely Reena, I'll help you. Next 1 month fulla NEET JEE எல்லாமே we will try to do our best. Okay. சூர்யா, வணக்கம் சூர்யா. சூப்பர். So பசங்களா என்னையா சால்வ் பண்ணலாமா? So a car starts from rest and accelerates at 5 meter per second square at t equal to 4. அப்போ 4 செகண்ட்ல காரோட ஸ்பீட் எவ்வளோ? v is equal to u plus at. u is முட்டை, ஏன்னா it starts from rest. a வந்து 5, t வந்து 4. so அப்போ final velocity at 4 second is 20 meter per second. Did you all like that? so கார் வந்து 20 meter per secondல போயிட்டு இருக்கு. எப்போ? 4 செகண்ட்ல. அப்போ நான் கதவை திறந்து ஒரு பாலை அப்படியே டிராப் பண்றேன். என்ன பண்றேன்? டிராப். சோ என்ன ஆகும்? when I drop the ball, drop பண்ணோனே ball will get a horizontal speed of 20 meter per second. Is that right? Ball will get horizontal velocity of 20 meter per second. Why? Because I am moving inside the car, I am going at 20 meter per second. So if I drop it from my hand, the ball will move with 20 meter per second with respect to the ground. Okay? Super. Are you all clear? So இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். I hope you all liked it. சரியா? ஸோ இப்போ கார் எல்லாம் மறந்துடலாம். காரை தூக்கி போட்டுரு.
இப்போ நம்மளுக்கு பால் தான் முக்கியம். பால் இஸ் கோயிங் 20 மீட்டர் per second. அவன் என்ன கேட்குறான், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் அட் t equal to 6. அதாவது பாலை ட்ராப் பண்ணி ஆஃப்டர் ட்ராப்பிங் 2 seconds. ஏன்னா 6 seconds from 4 seconds, right? So 6 seconds after this, it is only 2 seconds. 4, 5, 6. So after I drop, in 2 seconds, what happens? So ball is in the air. காத்துல இருக்கு. It has a horizontal velocity of 20. Gravity will act. Gravity will act. So final velocity in the vertical direction. Final velocity in the vertical direction is initial velocity in the vertical direction plus gt. Initial velocity is mutai. ஏன்னா vertical directionல initial velocity mutai. G is 10, yeah, 10. And then time is 2. So Vy is equal to 20. So final velocity in the vertical direction downwards is 20. So final velocity is 20 down and horizontal velocity மாற போறது இல்ல. ஏன் சார் மாறாது? ஏன்னா horizontal யார்ப்பா உனக்கு அப்போஸ் பண்ண போறா? Who is there to oppose you? Nobody is there. So 20 ஆரம்பத்துல 20 இப்பயும் 20 தான். So 20 I cap 20 minus j cap. So net velocity is 20 root 2. இது தப்பு, இது தப்பு, இது ரெண்டு தான் ரைட். அடுத்தது what is the acceleration? ஆக்சலரேஷன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கிராவிட்டி இருக்குல, கிராவிட்டி இருக்கு நண்பர்களே. So acceleration is acceleration due to gravity. So answer is B. B is the right answer. Did you like it? Was it good? Was it good? Legendary. So this is how you solve it. I hope you all liked it. வேற லெவலா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? எல்லாரும் ஹாப்பியா? Great. So அவ்வளவுதான்யா. That is the last question for the day, I guess. So now இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொன்னது போல பசங்களா இந்த கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு வந்து ஃபுல் போர்ஷனை நடத்துவாங்க. கண்டிப்பாக நான் யூடியூப்பில் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு மாதத்தில் ஐம் நாட் ஷுர், ஏன்னா ஜேஇயும் இருக்குது. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் பேலன்ஸ் பண்ணி மேத்ஸ் வேறு எடுக்கணும், ஃபிசிக்ஸ் வேறு எடுக்கணும். ஸோ அதனால் ஐ ட்ரை மை பெஸ்ட். பட் ஆனால் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபுல் போர்ஷன் முடிக்கணும்னா மேபி யூ கேன் செக் திஸ் கிராஷ் கோர்ஸ் இஃப் யூ ரிக்வயர். ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் எனக்கு தேவை சார், எனக்கு வேறு எதுவுமே இல்லை, ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்களா, கரெக்டாக முடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்காவாக முடிச்சிருவாங்க. தட் இஸ் ஃபார் ஷுர். ஓகே. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஒரு வாரம் முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. இது வந்து 8000 ரூபாய். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இன்னைக்கு கூட. ஓகே. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து போன வாரம் ஆரம்பித்தது. இட் இஸ் அட் 8100 rupees இஃப் யூ யூஸ் த லிங்க் விச் ஐ ஷேர். அண்ட் டோட்டலாக 60 செஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும், 2000 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், 180 அசைன்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட். அப்புறம் டவுட் சால்விங் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்பயாச்சும் சால்வ் பண்ணுறப்ப டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேதாந்து ஆப்பில் போய் டவுட்ஸ்லாம் கேட்கலாம். எப்போனாலும் ஃபோட்டோ எடுத்து டவுட்ஸ் அனுப்புனீங்கன்னா அவங்க ஃபிசிக்ஸ் டவுட்ஸு, கெமிஸ்ட்ரி டவுட்ஸு அவங்க சால்வ் பண்ணி தேல் ஹெல்ப் யூ. ஓகே. ஸோ இதுதான் அந்த கிராஷ் கோர்ஸோட டீட்டெயில்ஸ். இதான் டைம், வீக்லி ஸ்கெடியூல். நான் சொன்னேன்ல அஷிமா மேம் அவங்களும் சென்னை தான். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு பாட்னி எடுப்பாங்க. அண்ட் அபினீத் சார் இருக்கார், சுதர்ஷன் சார் அவரும் இஸ் ஃப்ரம் சென்னை அண்ட் கேரளா. ஸோ அவரும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எடுப்பார். தீக்ஷா மேம் இருக்காங்க. ஸோ இவங்களாம் தான் உங்களோட டீச்சர்ஸ். இதெல்லாம் தான் ஸ்கெடியூல். ஸோ 3 மணிக்கு ஆரம்பிக்கும். அண்டு ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 கிளாஸ், 2 ஹவர். ஸோ ஒரு நாளைக்கு 6 ஹவர் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ 3 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா நைட் ஒரு 10-10:30 வரைக்கும் போகும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஒரு ஒரு நல்லா ஃபிக்ஸ்டு ஸ்கெடியூலாக இருக்கும். மார்னிங்கில் நீங்கள் உங்கள் போர்ஷன்ஸை படிக்கலாம். மார்னிங்கில் நீங்கள் வந்து உங்களோட ரிவிஷன், அப்புறம் அவங்க கிளாஸில் நடத்துனதை ரிவைஸ் பண்ணுறது, அப்புறம் டெஸ்ட் எடுக்கிறது, அசைன்மெண்ட் சால்வ் பண்ணுறது, அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எப்போ முடியும்? நாங்கள் 9th July சிலபஸ் முடிச்சிருவோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் செக் இட் அவுட். லைக் ஐ செட், லாஸ்ட் இயர் வந்து வேதாந்தில் 1100 பேர் செலக்ட் ஆனாங்க நீட்டில். லாஸ்ட் இயர் மட்டும்
ஓகேவா? ஸோ அதனால் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் செக் இட் அவுட். நான் எப்படின்றது சொல்கிறேன். லைக் ஐ செட் த பேட்ச் இஸ் ஸ்டார்டிங். இது வந்து நம்ம வீடியோக்கு கீழே நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ இதான் நம்ம வீடியோ போயிட்டு இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் த வீடியோ யூ ஆர் கரண்ட்லி வாட்சிங். ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, அந்த டிஸ்கிரிப்ஷனில் யூ கேன் சி நீட் லைவ் கிராஷ் கோர்ஸ். அதை கிளிக் பண்ணினா யூ வில் கெட் ஆல் த டீட்டெயில்ஸ், எவ்வளோ கிளாஸஸ்ஸு, அப்புறம் என்ன ப்ரைஸு. ஸோ இதில் கிளிக் ஆன் பை கோர்ஸ் குத்தினா யூ கேன் பே. காட் இட்? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய் த செஷன். அண்ட் மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் அது எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இதான் நம்ம டெலிகிராம் குரூப். ஸோ டெலிகிராம் சேனல் அண்ட் மேக் த லேர்னிங் ப்ராசஸ் ஜாய்ஃபுல், அதான் டெலிகிராம் குரூப். அப்புறம் இது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இஃப் யூ வாண்ட் டு பி மை இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட் யூ கேன் டூ தேட் ஆல்சோ. ஸோ டெலிகிராம் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா அங்கே தான் நான் ஷேர் பண்ணுவேன் நம்ம பிடிஎஃப். அண்ட் ஃபைனலி இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் நீட் படிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் யூடியூப்பில் இஃப் தே வாண்ட் டு ஸ்டடி தென் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தட் வில் பி அ கிரேட் ஹெல்ப். ஓகே, தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ நிவேதா. டேக் கேர் கைஸ். ஓகே, ஆல் த பெஸ்ட். Love you all. See you in the next one. Bye-bye.